நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஷினோபி பாட்காஸ்ட். நான் உங்கள் சாஸ்கே உச்சியா மற்றும் நண்பர்கள் இணைந்து வழங்குவோர் புலிமார் கரும்பு சக்கை காண்டம். வணக்கம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஷினோபி பாட்காஸ்ட். நான் உங்கள் சாஸ்கே உச்சியா. இது எபிசோட் நம்பர் 5. ப்ரீவியஸ் எபிசோடு ராஜாவின் பயணம் அண்டு சாம்பி கூதியான எபிசோடு ஆக்சுவலாக நல்லாவே போச்சு. அதை தொடர்ந்து இன்னைக்கு எபிசோட் நம்பர் 5, கேன்சர் ஆஃப் த வேர்ல்டு. என்ன ப்ரோ, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் மட்டும் கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் பேச போகிற டாப்பிக்கில் எந்த ஒரு தனி மனித தாக்குதலோ இல்லை அந்த இப்போ சொல்ல போகிற விஷயத்தில் ஒரு சில மெஜாரிட்டி அந்த ஒரு சில மைனாரிட்டி பண்ணுற தப்புனால அந்த ஹோல் இதையவே நான் தப்பு சொல்லலை. அதில் நடக்கிற விஷயங்களை மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். அவ்வளோதான். இப்போ டாபிக் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன் கேன்சர் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ரீசன் இருக்குது. ஏன்னா இது உண்மையிலுமே கேன்சர் ஆஃப் த வேர்ல்டு தான். யாரை சொல்கிறீங்க ப்ரோ அப்படின்னா, வேறு யாரும் இல்லை, ஆரியன் ரேஸ். ஆமாம், ஃபஸ்ட் அவங்களோட ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுப்போம். ஈரான் பக்கத்தில் இருக்கிற யூரல் மவுண்டெயின்ஸ், அந்த யூரல் மவுண்டெயின்ஸில் இருக்கிற ஒரு ட்ரைப் தான் இந்த ஆரியன் ரேஸ். இந்த ஆரியன் ரேஸ் அங்கேருந்து இவங்க எப்படி சொல்லணும்னா, இவங்க ஒரு மைக்ரேஷன் பண்ணி வேறு இடத்துக்கு போகக்கூடிய ஒரு கூட்டமான ஒரு மக்கள் தான் இவங்க. ஸ்பெசிஃபிக்காக எங்கேயுமே தங்க மாட்டாங்க. அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ட்ராவல் பண்ணி போய் அங்கே செட்டில்மெண்ட் அமைச்சு வாழக்கூடிய மக்கள் தான் இவங்க. அண்ட் மோரோவர் அந்த போகிற இடத்துல அந்த நிலப்பரப்புக்கு ஏற்றப்பில் அவங்கள மாற்றிப்பாங்க. ஒரு சில நிலப்பரப்புகளை ஏற்றப்பில் அவங்க மாற்றிக்க முடியாத சமயத்தில் அவங்க அந்த இடத்த விட்டு வேறு ஒரு இடம் பார்க்க போயிடுவாங்க. இதுதான் காலங்காலமாக அந்த டெக்கேட்ஸில் நடந்துட்டு இருந்த ஒரு விஷயம். இப்படி இருக்கும்போது இவங்க எந்தெந்த சைட்ஸில் எல்லாம் பரவுனாங்கன்னா, அங்கேருந்து அந்த யூரல் மவுண்டெயின்ஸ்லேருந்து யூரோப்பியன், ஜெர்மனி, இட்டாலி, க்ரீக், அப்புறம் அப்படி இந்த சைடு ஏஷியா சைடு பார்த்தோம்னா இந்தியா, அப்புறம் சைனாக்கு பக்கத்தில் போனான் மங்கோலியாக்குள்ளே போனானுங்க. ஆனால் அங்கே இருக்கிற ரேஸ்னால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு ரேஸ் தான் இவங்க. ஸோ மங்கோலியா கொஞ்சம் பக்கத்தில் ஒரு செட்டில்மெண்ட்டில் வாழ்ந்தாங்க. அங்கேருந்து அந்த செட்டில்மெண்ட்லேருந்து தான் கைபர் பாஸ் வழியாக இந்தியாவுக்குள்ளே அவங்க ஊடுருவிட்டு வந்தாங்க. இதுதான் அவங்களுடைய ஒரு மேலோட்டமான ஒரு ஹிஸ்ட்ரி. அண்டு இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அண்டு உணவு முறையெல்லாம் எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் இவங்க ஒரு ஃபார்மிங், அப்புறம் கிரேசிங், இந்த மாதிரியான தொழில்களை வச்சுட்டு வர ஒரு ட்ரைபல் மக்கள் தான் இவங்க இந்த ஆடு மேய்க்கிறது, அப்புறம் அதிலேருந்து வர டைரி ப்ராடக்ட்ஸ், மாடு, பீஃப். ஆமாம், எஸ்பெஷலி இவங்கெல்லாம் பீஃப் சாப்பிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா இவங்களோட நிலப்பரப்புக்கு ஏற்ற பண்ணி தான் இவங்க உணவு எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அது எப்படி காலப்போக்கில் மாறிச்சுங்கிறத சொல்கிறேன். அது அடுத்தடுத்த இதில் வரும்போது நான் சொல்கிறேன். இவங்க இப்போ இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்றாங்க. லைக் கிரெயின்ஸு, மில்க் ப்ராடக்ட்ஸு, அப்புறம் மட்டன் அண்டு பீஃப். இந்த மாதிரி அவங்க எந்தெந்த செட்டில்மெண்ட்ஸ்லாம் எந்தெந்த நாடுகள் எல்லாம் தாண்டி வருவாங்களோ அங்கே இருக்கிற உணவு ஒரு ஃபுட் ஸ்டைலையுமே இவங்களோட ஃபுட் ஸ்டைலையும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இதெல்லாம் எங்கே ஒரு மாற்றம் அடையுது, எங்கே ஒரு இதாக மாறுதுன்னா, இதுக்கு முன்னாடி
இதுக்கு முன்னாடி இருந்த செட்டில்மெண்ட்ஸில் பொறுத்த வரைக்கும், அதாவது அந்தந்த கண்ட்ரியில் அவங்க மைக்ரேட் ஆகிட்டு வர கண்ட்ரியில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வராங்களா, அந்த ட்ராவல் பண்ணிட்டு வர கண்ட்ரியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எதுவுமே மாறினது கிடையாது. சொல்ல போனோன்னா ஏன் இந்தியாவில் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து மாறுச்சுன்னு கேட்டுச்சா, இந்தியாவில் வந்து இவங்க வர்றதுக்கு முன்னாடியே வந்து டிராவிடியன்ஸ்ன்னு வந்து ஒருத்தங்க வந்து இருந்தாங்க. அதை நம்ம டிராவிடியன்ஸ் வந்து இங்கே இந்தியா ஃபுல்லாக கீழே அந்த கன்னியாகுமரியிலேருந்து மேலே ஃபுல்லாக கம்ப்ளீட்லி வந்து டிராவிடியன்ஸோட இதுதான் இருந்தது. ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு ரேஸாக இருந்தது. மோரோவர் இங்கே இந்தியா ஃபஸ்ட்டு வந்தது அவங்க தான். அண்டு இவங்க வந்து இந்தியாவில் வந்து ஒரிஜினேட்டான ஒரு ரேஸான்னு பார்த்தா கிடையாது. இவங்களுமே வந்து ஈரான்லேருந்து வந்தவங்க தான். இவங்க எங்கேருந்து வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இவங்க வந்தது வந்து அது நம்ம இந்த மவுண்டெயின் சடனாக ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. சாக்ரோ மவுண்டெயின்ஸ். இந்த சாக்ரோ மலைத்தொடரில் வந்த ஒரு ட்ரைபல் மக்கள் தான் டிராவிடியன்ஸ். அங்கேருந்து வந்து ஈரான்லேருந்து ஈரானியன் ஃபார்மர்ஸ் அவங்க வந்து தான் இந்த கஜகஸ்தான், டர்க்மெனிஸ்தான், அப்புறம் வந்து ஆப்கானிஸ்தான் இந்த வழியாக வந்து செட்டில்மெண்ட்டாக போட்டு ட்ராவல் பண்ணி வந்து தான் போலன் பாஸ் வழியாக இந்தியாவுக்குள்ளே வராங்க. அவங்க போலன் பாஸ் வழியாக இந்தியாவுக்குள்ளே வந்து எங்கேயுமே என்ன சொல்கிறது, மேலே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அந்த நார்த் இந்தியன் அந்த மாதிரியான இடத்துக்கு போகாமல் போலன் பாஸ் வழியாக கீழே வந்து வெஸ்டர்ன் கட்ஸ் வழியாக வந்து கீழே இருந்து இந்த நம்ம டவுன் சவுத் இந்த தமிழ்நாடு அந்த மாதிரி ஏரியாவிலேருந்து கீழே இருந்து தான் இதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, கடல் தான். இதுக்கப்புறம் இந்த சைடு போக முடியாது, இங்கே வந்து செட்டில் ஆயிடும்னு சொல்லி கீழிருந்து அப்படியே டாப் மேலே வரைக்கும் இந்த நார்த் இந்தியா வரைக்குமே வந்து ஒரு குரூப்பாக வந்து வாழ்ந்துட்டு இருந்த ஒரு ரேஸ் தான் வந்து டிராவிடியன் ரேஸ். இதுக்கு முன்னாடி வந்து அப்புறம் டிராவிடியன்ஸ் முன்னாடி யாருமே இல்லையா அப்படின்னு கேட்டால், டிராவிடியன் முன்னாடி யாராச்சும் இருந்தாங்களான்னு கேட்டால் அது வந்து ஒரு சிம்பிள் வந்து அது ஒரு ஹைப்போதீசிஸ் மேபி இருந்திருக்கலாம் அப்படின்னு. ஆனால் அது வந்து இன்றைக்கு வரைக்குமே வந்து ப்ரூவ் பண்ணப்படலை. அவங்க வந்து இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னு கேட்டாங்கன்னா ஒரு மேபி வந்து ஆதிவாசி அவங்களாம் யாராச்சும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து இன்றைக்கி வரைக்குமே வந்து ப்ரூவ் பண்ணப்படலை. ஃபஸ்ட்டு இந்த லேண்ட் மாஸை வந்து கைப்பற்றுறது வந்து டிராவிடியன்ஸ். இப்போ இந்த ஆரியன்ஸு இதுக்கப்புறம் வராங்க. எங்கே வராங்கன்னா இந்த இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, நான் மங்கோலியா போயிருக்காங்கன்னு. மங்கோலியா போய் டீப்பாக வந்து அவங்களால உள்ளார போக முடியல. ஏன்னா அங்கே இருக்க அந்த மங்கோலியன் ரேஸ் அவங்க வந்து இதை வந்து இந்த ரேஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு வெறுப்பு மனநிலையில் பார்த்துருக்காங்க. அது கம்ப்ளீட்டாக வந்து அப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களால வந்து தாக்கு பிடிக்க முடியாமல் அங்கேருந்து கொஞ்சம் பக்கத்தில், மங்கோலியாவிலேருந்து கொஞ்சம் பக்கத்தில், இந்தியாவுக்கு கொஞ்சம் மேலே அந்த 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 ஒரு நிலப்பரப்பில் அங்கே ஒரு செட்டில்மெண்ட் போட்டு அங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்க. அண்டு அங்கேருந்து ஒரு இதெல்லாம் வந்து இந்த செட்டில்மெண்ட்டை சொல்லியிருந்தாங்கல்ல, இந்த செட்டில்மெண்ட்ஸில் வந்து ஒரு வருஷத்துலேயோ இல்லை 2 வருஷத்துலையோ நடக்குதுனால எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து கொஞ்சமாக செட்டில்மெண்ட் போட்டு கொஞ்சம் இடமா மைக்ரேட் ஆகி அப்படி தான் வந்தாங்க. இது வந்து 1 வருஷத்துலையோ 2 வருஷத்துலையோலாம் வந்து நடந்துருதே கிடையாது. அதே மாதிரி தான் அந்த மங்கோலியா பக்கத்தால் இந்தியாவுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த சென்டர் பாயிண்டில் ஒரு செட்டில்மெண்ட் போட்டு அங்கேருந்து வராங்க. எங்கே கைபர் பாஸ் வழியாக மேலே கைபர் பாஸ் வழியாக இந்தியாவுக்குள்ளே போடுறாங்க. இந்தியாவுக்குள்ளே பூந்து இங்கே வந்து டிராவிடியன்ஸ் கூட வந்து ப்ரீட் பண்ணி அவங்க வந்து இதாகிறாங்க. அண்ட் மோரோவர் இங்கே வந்த ஆரியன்ஸ் அத்தனை பேருமே வந்து மேல் தான், ஃபீமேல் வந்து அவங்க கூட கூட்டிகிட்டு வரல. ஏன் ப்ரோ கூப்பிட்டு வரல அப்படின்னு கேட்டாங்கன்னா, அவங்களோட இதுபடி வந்து ஃபீமேல்லாம் வந்து நாட் கேப்பபிள் ஆஃப் ட்ராவலிங்னு சொல்லி அவங்க ஒரு குறிப்பிட்ட செட்டில்மெண்ட் வரைக்கும் அவங்க ட்ராவல் பண்ண வச்சுட்டு இந்த சைடு இந்த ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி சைடெல்லாம் வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு போகும்போதெல்லாம் வந்து ரொம்ப வந்து மலை முகடுகளாக இருக்கும்.
அதனால் வந்து அவங்களால வந்து ட்ராவல் பண்ண முடியாது, ஒன்லி மென் கேன் டூ இட் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து ஆண்கள் மட்டுமே வந்து ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. இங்கே வந்து டிராவிடியன்ஸ் கூட வந்து மிக்ஸ் ஆகுறாங்க. மிக்ஸ் ஆகும்போது தான் வந்து இங்கே வந்து ஆரம்பத்தில் வந்து செல்ஃப் எடுக்கலை. இவங்களுக்கு எடுத்தோடனே வந்து இவங்க வந்து மிக்ஸ் ஆகலை. வந்தோடனே வந்து இங்கே வந்து ஏற்கனவே வந்து ஒரு வெல் டெவலப்டு ஒரு சிவிலைஸ்டு பீப்புள் தான் இருந்தாங்க. ஹரப்பன் மோஹஞ்சதாரோ அண்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இங்கே வந்து இருந்தது வந்து டிராவிடியன்ஸ் தான் இன்றைக்கி வரைக்குமே சொல்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து என்னென்னா ஆரியன்ஸ் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் லேட்டராக வந்து பேசுவோம். இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு வெல் டெவலப்டு சிவிலைஸ்டு பீப்புள், அதாவது அப்போதைக்கு அந்த காலத்துக்கு ஏற்ற என்ன ஒரு சிவிலைசேஷன் இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு சிவிலைஸ்டான ஒரு பீப்புள், ஒரு ரேஸ் வந்து இங்கே ஒன்று வாழ்ந்துட்டு இருக்குது. அதை வந்து டிராவிடியன் ரேஸ். இங்கே எடுத்தோடனே இவங்க உள்ளே வரும்போது வந்து ஏன்னா 2 ரேஸுமே வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா இவங்க தான் வந்து டார்க் அண்டு ஷார்ட்டாக இருப்பாங்க, இந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவங்க பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தாங்காட்டி வந்து முதல்ல வந்து ஏற்றுக்கல, ஒரு அப்போசிஷன் வந்து இருந்துகிட்டே தான் இருந்தது. அவங்க அங்கேருந்து இந்தியாவுக்கு பக்கத்தால், இந்தியாவோட அந்த டாப் ரீஜன் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில்மெண்ட்ஸ் போட்டு இவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க, இவங்க என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்க அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சு இவங்களோட லாங்குவேஜ், ஓகேங்களா, இவங்களோட லாங்குவேஜ், அதாவது சான்ஸ்கிரிட், அதாவது இந்த ஆரியன்ஸோடைய ஒரு உருவாகாத ஒரு இதில் ஒரு லாங்குவேஜ்னே சொல்ல முடியாது, ஆனால் ஒரு சின்ன இது மாதிரி ஒரு டைலக்ட், அதை வந்து யூஸ் பண்ணி இங்கே இருக்கிற டிராவிடியன் லாங்குவேஜஸ் கூட வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. மிக்ஸ் பண்ணும்போது அது ஒரு லாங்குவேஜை வந்து மாறுது. அந்த லாங்குவேஜை வச்சு தான் அங்கே வந்து மிச்ச வேலை எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அதை வச்சு தான் வந்து அவங்க வந்து ஒரு கம்யூனிகேட் பண்ண முடியுது. இதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து பழக முடியுது. அப்படி ஒரு விஷயத்தை வச்சு தான் வந்து அவங்க வந்து இங்கே ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிறவங்ககிட்ட பேச முடியுது, இங்கே என்னென்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. இப்படி தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் வந்து இங்கே எப்படி இந்த ரேஸை வந்து டாமினேட் பண்ணி வாழ்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே வருது அவங்களுக்கு. அப்படி யோசிக்கும் போது தான் இவங்கெல்லாம் என்ன மாதிரியான ஒரு விஷயத்த வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்தா, பெருசாக வந்து இந்த கடவுள் நம்பிக்கை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எதுவுமே வந்து இவங்களுக்கு வந்து எந்த ஒரு நம்பிக்கையுமே வந்து இருந்தது கிடையாது. மோஸ்ட்லி வந்து நேச்சரை வந்து வழிபடுற மாதிரியான ஒரு கம்யூனிட்டியாக தான் வந்து இந்த டிராவிடியன் கம்யூனிட்டி வந்து இருந்துகிட்டு இருந்தது. அண்டு ஆன்செஸ்டர் ஒர்க்ஷிப்பிங், அதாவது நம்ம ஊர் வழக்கப்படி சொன்னோன்னா இந்த குலதெய்வ வழிபாடு, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இருந்தது. மோஸ்ட்லி வந்து கண்ணு முன்னாடி இருக்கிற மனுஷங்களை மட்டுமே வந்து ஒர்க்ஷிப் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ரேஸர் தான் இது வந்து இருந்துகிட்டு இருந்தது. இங்கே தான் வந்து நம்ம பயவுலைக்கு வந்து இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா இவனால் வந்து அப்போ வந்து ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டான ஒரு ரேஸாக வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து இருக்க முடியல. எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல வந்து அடி வாங்கிட்டு மிதி வாங்கிட்டு ஒரு ஓரமாக தான் இருந்துட்டு இருந்தான். இதுக்கப்புறம் வந்து இவன் எப்படி அந்த ஃபுல் நார்த்தையும் வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கிறான் அப்படின்னு பார்த்தா, அவங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்க, அதே மாதிரி வந்து இவன் ஒரு விஷயம் பண்ணுறான். அதாவது இப்போ வானத்துலேருந்து வந்து இப்போ மழை வருதுன்னா, வெயில் அடிக்குதுன்னா, அதுக்கெல்லாம் மேலே வந்து கற்பனை ஒருத்தர் வந்து இருக்கிறாரு, கடவுள்ன்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து கொண்டு வரான். அவர் வந்து இருக்கிறாரு, அவர் தான் வந்து இத்தனை விஷயமும் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறது. இவங்களுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அதுக்கு வந்து ஒரு அப்கிரேட் மாதிரியும் அதோட காப்பி கேட் மாதிரியும் எடுத்து இவங்களாம் வந்து ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து மோஸ்ட்லி வந்து இந்த ஹோல் ஏஷியன் கான்டினென்ட்டும் வந்து ஒரு விஷயத்துக்கு கீழே வந்து இருந்தது. அதான் வந்து இந்த சமணம்
அதாவது அந்த புத்திசம், ஜெயினிசம் இதெல்லாம் வரும். இந்த என்ன சொல்கிறது, மேலே சைனாவாக இருக்கட்டும், ஜப்பானாகட்டும், கொரியாவாகட்டும், அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்தியாவாகட்டும், அதுக்கும் கீழே போனால் ஸ்ரீலங்கா, இந்த ஹோல் காண்டினெண்ட்டுமே வந்து புத்திசமால் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லாக கவராக இருந்துச்சு. இவங்க வந்து என்னென்ன மாதிரினா, ஒன்றும் இல்லை, அன்றாட வாழ்க்கையிலுமே கண்ணு முன்னாடி இருக்கிற மனுஷங்களை வந்து எந்த தீங்கும் நினைக்காமல் இருக்கிறது, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் வந்து இவங்க வந்து ஏற்படுத்தி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு வந்து பெருசாக வந்து இந்த கண்மூடித்தனமாக வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மேலே வந்து நமக்கு மேலே வந்து ஒரு கடவுள் வந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிலாம் வந்து இங்கே யாரும் வந்து வாழ்ந்தது கிடையாது. அப்படிலாம் இவங்க தான் வந்து இப்படி மேலே ஒன்று இருக்குது, இவங்களுக்கு ஒரு கடவுள், அவங்களுக்கு ஒரு கடவுள். இன்னும் சொல்ல போனோம்னா இந்த டிராவிடியன் ரேஸ்லேயே வந்து கல்யாணன்ற ஒரு விஷயமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடையாது. இன்னும் ஒரு சொல்கிறேன், கல்யாணமே இல்லையா அப்படின்னா, ஆமாம், கல்யாணம் இருந்ததே கிடையாது. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆண் ஒரு பெண் அவங்க வந்து காதலிச்சுக்குவாங்க, சந்திப்பாங்க, காதலிப்பாங்க. அவங்க வந்து பெருசாக வந்து இந்த திருமணம் அந்த மாதிரி விஷயம்லாம் எதுவும் இல்லாமல் அடுத்த கட்டமாக வந்து அவங்க வந்து இணை சேர்ந்து அவங்க வந்து தங்களோட குழந்தைகளை பெற்று அவங்க ஒரு செட்டில்மெண்ட் போட்டு அப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்களே ஒழிய இந்த கல்யாணன்ற ஒரு கான்செப்டே வந்து இவங்களுக்குள்ளே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருந்தது கிடையாது. அதாவது டிராவிடியன்ஸ்குள்ளே வந்து இருந்ததே கிடையாது. இவன் வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து க்ளோரிஃபை பண்ணணும், இந்த ஒரு விஷயத்த வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி கல்யாணம்ன்ற ஒரு விஷயம் வந்து கொண்டு வரான். ஆனால் இது வந்து இன்றைக்குமே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இது ஒரு தேவையில்லாத ஒரு வீண் செலவு மாதிரி தான் தெரியும். அது வந்து ஆக்சுவலாக தேவையில்லாத ஒரு வேலை மாதிரி தான் தெரியும். இப்போ நம்ம கல்யாணம் பண்ணோம், இப்போ நம்ம ஒரு கல்யாணம் பண்ண போகிறோம்னா சிம்பிளாக வந்து கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக வந்து இது பண்ணிவிட்டு வந்துடலாம், அவ்வளோதான். இதை சுற்றி வளைச்சி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, அவ்வளோதான். இந்த ஊரில் இருக்கிறவன எல்லாத்தையும் கூப்பிட்டு தேவையில்லாமல் சாப்பாடு போட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, இதெல்லாம் நெசசரியாக வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடையாது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இதோட இன்னொரு விஷயம் தான் வந்து இந்த பொண்ணுங்கள்லாம் வந்து வயசுக்கு வந்துருச்சுன்னா வந்து சீர் செய்வாங்கன்னு சொல்லிட்டு ஒன்று இது பண்ணுவாங்க. அது வந்து என்னென்னா, என் வீட்டில் வந்து பொண்ணு இருக்குது, என் வீட்டில் வந்து என் பொண்ணு வந்து வயசுக்கு வந்துட்டான், என் பொண்ணு வந்து இப்போ வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறது, காலரை தூக்கிட்டு மீசையை முறுக்கிட்டு அப்படி கெத்தை காட்டிக்கிறதுக்கு பண்ணுற ஒரு இன்டைரக்டான விஷயந்தான் வந்து இந்த பொண்ணு வயசுக்கு வந்துட்டான்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு வந்து சீர் பண்ணுறது. அதை வந்து என்னமோ அந்த பொண்ணுக்கு வந்து அப்படி இப்படி அந்த பொண்ணை வந்து நாங்கள் பெண்மையை வந்து மதிக்கணும் அப்படி இப்படின்னு அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சும்மா இதெல்லாம் வந்து அந்த மாதிரி தான் வந்து மேரேஜுங்கிற ஒரு கான்செப்டும் வந்து இப்படி சிம்பிளாக இப்படி இது பண்ணி வாழ்ந்துட்டு இருந்த இந்த மக்களுக்கு வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரோம். இப்படியெல்லாம் பண்ணுங்கள், அப்படியெல்லாம் பண்ணுங்கள். சாதாரண வந்து ஒரு இப்போ சீசன் சேஞ்சாக வெயில் ஒரு காலத்தில் வந்து வெயில் அடிக்கும், ஒரு காலத்தில் வந்து குளிர் அடிக்கும், ஒரு காலத்தில் வந்து மழை பெய்யும். இப்போ இந்த வெயில் காலம்லாம் வரும்போது இல்லை, ஒரே வறட்சியாக இருக்கும், பஞ்சமாக இருக்கும். அதுக்கு வந்து இவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி இந்த பூஜை போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா இப்போ இந்த மேலேருந்து கடவுள் இருக்கிறது அவர் சொல்கிறபடி மழை பெய்யும் அப்படி இப்படின்லாம் சொல்கிறது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எப்படி அது மூவ் பண்ணுறான்னா ஒன்றும் இல்லை. இப்போ மழை காலத்தில் கண்டிப்பாக மழை வரும்னு நமக்கு தெரியும், ஒரு சில விஷயத்தை பார்த்தாலே நமக்கு தெரியும், வானத்தை பார்த்தாலே தெரியும். ஆனால் இவன் கரெக்டாக அந்த வெயில் காலம் முடிஞ்சு அந்த மழை காலம் வர்ற டைமில் வந்து இவன் வந்து என்ன பண்ணுறது, இந்த யாகம் நடத்துகிறேன், அதாவது இவங்களுடைய ஆரியன் ரேஸ் இவங்களுடைய வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து என்ன சொல்லணும்னா ஃபயர் வந்து ஒரு கீ எலிமெண்ட்டாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும், எந்த ஒரு விஷயம் பண்ணாலும், எந்த ஒரு விஷயம் முடிக்கிறதா இருந்தாலும் ஒரு ஃபயர் அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதே இந்த டிராவிடியன் குரூப்பில் எடுத்திங்கன்னா வாட்டர் தான் வந்து ஒரு ஸ்டார்டிங்கான விஷயமா இருந்தாலும் சரி, எண்டிங் ஆகிற விஷயமா இருந்தாலும் சரி,
இறக்க போகும்போது கூட அந்த இறந்து போனவரை வந்து எந்திரிச்சு உட்கார வச்சு குளிப்பாட்டி அதுக்கப்புறம் வந்து எரிக்க மாட்டாங்க. டிரெவிடியன்ஸ் வந்து அவங்களோட இதுபடி வந்து எரிக்க மாட்டாங்க, அவங்கள வந்து புதைப்பாங்க. அவங்கள வந்து பரி பண்ணுறது தான் வந்து அந்த காலத்தில் இருந்த ஒரு முறை. ஆனால் இவங்க ஆரியன்ஸ் இப்போ இவங்க வந்து ஒரு சேஞ்ச் பண்ணி இவங்க வந்து தனியாக ஒரு ஹைலைட்டாக தெரியணும்ல, அதுக்காக வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இறந்து போனவங்கள ஒரு எரிமேடை மேலே வச்சு அவங்கள எரிச்சு விட்டுறாங்க. இப்போ வந்து ஃபயர் வந்து அங்கே ஒரு கீ எலிமெண்ட்டாக ப்ளேஸ் ஆகுது. ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் வந்து ஒவ்வொரு காடு வந்து க்ரியேட் பண்ணி வைக்கிறான். இவருக்கு அந்த காடு, அவருக்கு அந்த காடுன்னு சொல்லிட்டு இங்கே மோஸ்ட்லி இவங்க ஐடியாலஜிக்கு வந்து மயங்கி நிறைய பேர் வந்து நிறைய டிரெவிடியன்ஸ் வந்து பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயம் இவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற அந்த புத்த மதம் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்களும் வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து போதனைகள்லாம் கொடுத்துட்டுருக்காங்க. மக்கள்கிட்டே வந்து அறிவுரையெல்லாம் கொடுத்துட்டுங்கிறாங்க. இப்படியெல்லாம் வந்து கிடையாதுரா, மனுஷனாக பாருங்க. ஏன்னா அந்த ஒரு டைமில் தான் வந்து ஒரு இன்இக்வாலிட்டியெல்லாம் வர ஆரம்பிக்குது. அப்போ வந்து என்ன சொல்கிறது, அதுக்கு முன்னாடி வந்து எல்லாருமே ஒரே இதாக இருக்கும்போது அதெல்லாம் எதுவும் தெரியல, ஒரே ரேஸாக இருக்கும்போது அது ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரிவினை வந்து ஒரு சின்ன பிரிவினை வந்து வர ஆரம்பிக்குது. அது வந்து எதுக்குன்னா அவன் வளர்கிறதுக்கு அந்த ஆரியன் ரேஸ், அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா இந்த நூல் வளரணுங்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மாற்றி இவங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து இது பண்ணணும். அப்படிங்கும்போது இவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இந்த நூலுங்கள்லாம் வந்து ஒரு டாமினேஷன் வந்து எடுத்துக்கிறாங்க ஒவ்வொரு புத்த மதத்துக்கு. அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு பெரிய டாமினேஷன் வந்து எடுத்துக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது இந்த புத்த மதத்தில் வேறு என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கும்போது தான் வந்து இந்த கறி சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. அதாவது இப்போ நான் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து விருந்தினராக போகிறேன்னா அந்த வீட்டுக்கு நான் விருந்தினராக போகிறதுக்காண்டியே வந்து ஒரு உயிருள்ள பொருளை வந்து அடித்து நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்றது அந்த மாதிரி கொடுக்கறத வந்து பாவமாக வந்து கருதுறாங்க. அதே சமயம் வந்து எனக்கு வந்து இப்போ பசியாக இருக்குது, இப்போ எனக்கு ஒரு உணவு இல்லை அப்படிங்கும்போது எனக்கு ஒரு உணவாக வருது, எனக்கு வந்து ஒரு உயிருள்ள பொருள் வந்து உணவாக வருதுன்னா அதை வந்து நான் சாப்பிட்லாம், அது வந்து தப்பு கிடையாது, பசிக்காக சாப்பிட்லாம். ஆனால் வந்து அது என்ன சொல்கிறது, ஒருத்தரை வந்து கொண்டாடணும், ஒருத்தரை வந்து இது பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து நீங்கள் வந்து ஒரு மாமிசத்தை வந்து சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு ரூல் வந்து இருந்தது. இதை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ண தேவையில்லை, அந்த மாதிரி தான் வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த ஆரியன் ரேஸு அப்படியே அந்த புத்த மதத்துலேருந்து எல்லாத்தையும் காப்பி அடிக்கும்போது இதையும் சேர்த்து காப்பி அடிச்சிட்டாங்க. அதாவது நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் வேண்டாம், இப்போ நீங்கள் போய் கூகுளில் போய் செக் பண்ணி பாருங்கள், ஒரு புத்திசமில் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள். பார்க்கும்போது தெரியும், ஒரு வேர்டு வரும். என்ன வேர்டுனா த வே ஆஃப் லைஃப் அப்படின்ற ஒரு வேர்டிங்ஸ் ஒன்று வரும். இந்த வே ஆஃப் லைஃப்ன்றது புத்திசம், த வே ஆஃப் லைஃப், அது நீங்கள் கம்ப்ளீட்டாக படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தோணும், ஆமாம் இது வே ஆஃப் லைஃப் தானே அப்படின்னு. அதே இங்கே ஒன்று சுட்டானுங்க, அதுதான் வந்து ஹிந்துவிசம் இஸ் த வே ஆஃப் லைஃப். நீங்கள் ஹிந்துவிசம் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அது எதுவுமே வந்து வே ஆஃப் லைஃபாகவே இருக்காது. இவன் என்ன பண்ணுறான், இந்த நூல் இங்கே இருக்கிற இந்த சமண மதத்தில் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து அப்படியே காப்பி அடிக்கிறான். காப்பி அடித்து என்ன அவங்க பண்ணுற இந்த சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணி காப்பி அடிக்கும்போது இங்கே இன்னுமே வந்து அவங்க நார்த்தில் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு டாமினேஷன் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் இந்த டவுன் சவுத்து இல்லை அதுக்கு மேலே போக முடியாது. ஏன்னா அவங்க இந்தியா விட்டு மேலே போனாலுமே வந்து அங்கே ஒரு ரேஸ் வந்து இவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு அப்போசிஷன் வந்து கொடுத்துட்டே தான் இருந்தது. சரி, இப்போது இந்த இதுக்குள்ளே வந்து இங்கே கீழே இருக்கிறவங்களுக்கு போய் இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு பண்ணும்போது டவுன் ரீஜனுக்குள்ளே வந்து அவங்களால வந்து வர முடியல. டவுன் ரீஜனில் வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னா, இங்கே வந்து நல்லா ஒரு சமண பூமி வந்து இங்கே இந்த டிரெவிடியன் குரூப் வந்து எங்கே இருக்குது, நம்ம கீழே சவுத் இந்தியாவில். இங்கே வந்து டிரெவிடியன் குரூப்ஸோட ஆதிக்கம்ன்றது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. அதனால் வந்து
உடனடியாக வந்து சமண மதம் வந்து அழியலை. அண்டு இங்கே ஒரு விஷயம் வந்து இங்கே ஒரு விஷயம் வந்து என்னென்னா, இங்கே சமண மதம் மட்டும் இல்லை, இங்கே வந்து இன்னும் சமண மதம் மாறியே இங்கே நிறையா மதங்கள் வந்து இருந்தது. சின்ன சின்ன மதங்கள்லாம் வந்து இருந்தது. அது வந்து இன்னும் அது வந்து எப்படி சொல்லணும்னா, அதுவும் வந்து கிட்டத்தட்ட சிமிலராக வந்து ஒரு புத்த மதத்துக்கு வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது வந்து சாமி இல்லை ஆனால் அவங்களுடைய மூதாதையர்கள் வந்து கும்பிட்டுட்டு இருக்கிற ஒரு வழக்கம் வந்து இருந்தது. சாமி இல்லை ஆனால் வாழ்க்கையில் வந்து ஒரு சக மனுஷனுக்கு வந்து உதவி பண்ணால் நமக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு வந்து நம்பிட்டு இருந்த ஒரு மதம் கூட இருந்தது. அது வந்து என்னது, ஆசீர்வாகம்னு நினைக்கிறேன், ஆசீர்வாகம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் வேணால் கூகுளில் போய் செக் பண்ணி பாருங்கள், இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு இந்த மாதிரியான விஷயம் இருந்தது. இது வந்து எப்படி வந்து இவங்க வந்து பிளான் போட்டு இருந்தபடி இது வந்து எப்படி முழுங்கணும், இது வந்து எப்படி இது பண்ணணும்னு பார்க்கும்போது இல்லை, இப்போ வந்து கடவுள்னு ஒருத்தன் வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண விஷயத்தில் வந்து கடவுள்னு ஒருத்தன் வந்து மேலே இருக்கிறேன்னு சொன்னாங்க. இப்போ கடவுளுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, இதுக்கு ஒரு படி மேலே போய் இவனில் வந்து நம்ப வைக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி எடுக்கும்போது தான் உருவம் கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி உருவம் கொடுத்தது யாருக்குன்னு பார்த்தா புத்தருக்கு உருவம் கொடுத்து வச்சுருந்தாங்க நம்ம ஆளுங்க. சரி, இப்போ நம்ம சைட்லேருந்து ஒருத்தருக்கு வந்து உருவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாமினேஷன் பண்ணப்பட்ட இந்த நார்த் இந்தியாவில் இருக்கிற இந்த புத்தர் சிலை இருக்கட்டும், இன்னும் நிறைய சிலைகளுக்கெல்லாம் வந்து இல்லை ஒரு புதுசாக உருவாக்குற சிலைக்கும் கூட வேறு சிலையாக வடித்து இல்லை இருக்கிற சிலையிலே வந்து சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி அவங்கள வந்து இந்த கடவுள் அந்த கடவுள்னு சொல்லி பரப்ப ஆரம்பிக்கும் போது அதே டெக்னிக்கை இங்கே கொஞ்சம் வந்து யூஸ் பண்ணும்போது இல்லை மாறுது. இங்கே வந்து அப்படியே ஃபேட் அவுட் ஆக ஆரம்பிக்குது. இங்கே ஃபேட் அவுட் ஆகும்போது இல்லை, அந்த குலதெய்வ வழிபாடையும் வந்து இவங்க வந்து இது பண்ணிக்கிறாங்க. அதை வந்து டோட்டலாக வந்து இது பண்ணிக்கல, அதை வந்து இருக்கட்டும், அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து அழிக்கலை. ஏன்னா அதுக்கு வந்து ஒரு பயங்கரமான எதிர்ப்பு இருந்தது. இது போனாலும் பரவாயில்ல, அது வந்து இருக்கட்டும்னு சொல்லி அது அப்படியே இருந்தது. எது குலதெய்வ வழிபாடு, அது ஒன்றும் பெருசாக வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்து ஏற்பட்டது கிடையாது. இந்த பௌத்தம் இது மட்டும் இது பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பியூர் டாமினேஷனில் இருந்தப்போ அந்த டாமினேஷன் வச்சு சமண துறவிகள் எல்லாம் வந்து கழுவேற்றி கொண்டுட்டு இருந்தாங்க எல்லாத்தையுமே. இவங்களுக்கு ஆப்போசிட்டாக யாரெல்லாம் பண்ணுறாங்களோ இவங்களுக்கு அதாவது இந்த நூல்ஸுக்கு ஆப்போசிட்டாக யாரெல்லாம் கிளம்பி வராங்களோ அவங்களே எல்லாத்தையும் வந்து தீண்டத்தகாதவர்கள் அப்படின்ற ஒரு டேர்முக்குள்ளே வந்து கொண்டு வந்துடுறாங்க. தீண்டத்தகாதவர்னா தொட முடியாத ஒருத்தங்க. அப்புறம் வந்து இன்னொருத்தங்க வந்து யாருன்னா கண்ணாலையும் பார்க்க முடியாத ஒருத்தங்க, அதாவது அன்டச்சபிள் அண்ட் அன்சீபிள். இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து கேட்டகரைஸ் பண்ணிடுறாங்க. அதாவது இவங்க ரெண்டு பேருமே வந்து இவங்க பண்ணுற விஷயத்துக்கு வந்து ஆப்போசிட்டாக இருந்தவங்க. இங்கே டிராவிடியன்ஸில் ஒரு பாலிடிக்ஸ் வந்து இங்கே டிராவிடியன்ஸில் வந்து இங்கே வந்து இவங்களோட இதை வந்து பரப்பணும், இவங்களோட வே ஆஃப் இதை வந்து பரப்பணும் அப்படின்னு முடிவு பண்ணப்போ வந்து அப்படின்னு முடிவு பண்ணும்போது தான் இங்கே அவங்க செஞ்சு வச்ச அந்த ஆல்ட்ரேஷன் சொன்னேன் இல்லையா, அந்த ஆரியன் வே ஆஃப் மெத்தட், அந்த ஹிந்துவிசமை இங்கேயும் வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இங்கே ஸ்ப்ரெட் பண்ணும்போது இந்த டோட்டல் கம்ப்ளீட்டாக வந்து இவங்களோட கண்ட்ரோலுக்கு வருது. இவங்களோட கண்ட்ரோல் மீன்ஸ் அதாவது இவங்க கைக்கு வரல, பட் ஆனால் இவங்க தூவன விதைகள் வந்து இங்கே முளைச்சிருச்சு. அது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு வெற்றி தான் உண்மையாக சொல்ல போனோம்னா. நம்மளாம் வந்து அவங்க கைக்கு வந்து சிக்கலாம், ஆனால் அவன் பரவின ஒரு விஷம் வந்து இங்கே நல்லா கம்ப்ளீட்டாக பரவிடுச்சு. இப்படி இருக்கும்போது தான் இன்னும் ஒரு படி மேலே போய் இவங்களை வந்து எப்படியோ ஆச்சு கம்ப்ளீட் டேக் ஓவர் எடுத்துக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் இங்கே தான் வந்து நம்மளால் இன்னொன்று கொண்டு வரான் இந்த நூல் பையன். என்னென்னா வர்ணாசிர அமைப்பு, அந்த ட்ரையாங்கிளை கொண்டு வரான். இங்கே கொண்டு வரும்போது
ஸ்டார்டிங்கில் யார் இருக்கிறான்னா இதை உருவாக்குன பிராமணன் இருக்கான். செகண்ட் யார் இருக்கிறான்னு பார்த்தா வைசியன் இருக்கிறான். வைசியன் மற்றும் சத்திரியன் இருக்கிறான். அதுக்கும் கீழே யார் இருக்கிறான்னு பார்த்தா சூத்ரா இருக்கிறான். அதாவது த அன்டச்சபிள் சூத்ரா இருக்கிறான். அதுக்கும் கீழே வந்து யார் இருக்கிறான்னா அதை நான் சொன்னேன் இல்லையா, அந்த சூத்ராவுக்கும் வந்து கீழே யார் இருக்கிறான்னா அந்த அன்சியபிள், அந்த அவங்கள விடவும் கேவலமாக வந்து நடத்தக்கூடிய ஒருத்தங்க இருக்கிறாங்க. வந்து கண்ணால் பார்த்தாலே தீட்டு அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து மாற்றி வச்சுருக்கக்கூடிய ஒருத்தங்க தான் அவங்க வந்து அந்த கேட்டகரிக்குள்ளே வரக்கூட தகுதி இல்லாத நிலைமைக்கு அவனுக்கு ஸ்டீரியோடைப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ இவங்களோட ரோல்ஸில் என்னென்னா பிராமணன் இவன் தான் வந்து எல்லாத்துக்குமே டாப்பு. இவன் தான் வந்து என்ன சொல்கிறது, இவன் தான் வந்து இப்போ வந்து இவன் ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாகிட்டான். நமக்கு மேலே எல்லாம் வந்து கடவுள் தான் இருக்கிறாங்க, கடவுள் தான் வந்து எல்லா வேலையும் பண்ணுறாங்க. நான் வந்து யாருன்னா கடவுள் அனுப்பிச்சி விட்டாங்க. ஏன்னா இவங்களோட அப்பீரியன்ஸாக இருக்கட்டும், இவங்களை விட்டு மற்றவங்களோட இதாக இருக்கட்டும் பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் இருந்தது. அப்போது வந்து நான் வந்து கடவுள்கிட்ட வந்து பேசுகிறவன், நான் வந்து கடவுளுக்கு வந்து இது பண்ணுறவன், எங்களுக்கு வந்து நாங்கள் தான் வந்து வசந்தவா அப்படின்னு சொல்லி இவன் வந்து அந்த ஃபஸ்ட்டு இடத்த வந்து எடுத்துக்கிறான். ஆக்சுவலாக வந்து இவன் தான் இத்தனைக்குமே காரணமே. இவன் தான் வந்து அந்த ஃபஸ்ட் இடத்த வந்து எடுத்துக்கிறான். செகண்ட் இருக்கிற அந்த வைசிய சூத்ரா வந்து யாருன்னா, வைசியர் வந்து வேறு யாரும் இல்லை, இந்த மருத்துவ தொழில் பண்ணுறது, அப்புறம் வந்து பிஸ்னஸ் பண்ணுறது, இந்த ஆடு மாடு விவசாயம் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணுறது, ட்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வைசியர் பண்ணுவார். அடுத்தது யாருன்னா சத்திரியர். சத்திரியன் வந்து இவன் வந்து இவனை பற்றி சொல்லவே தேவையில்லை, வாரியர். அதாவது வாரியர்னு சொல்லலாம், இன்னும் மட்டமாக சொல்லணும்னா இவனுக்கு இவன் யாருன்னு கேட்டால் ஒரு அடியாள், ரவுடி, அந்த மாதிரியான ஒரு ஆள். என்ன சொன்னாலும் இவனை இப்போ ஒரு பிராமணனை போய் எவனாச்சும் கீழே இருக்கிறவன், இதுக்கும் இந்த வைசேஷத்திற்கு கீழே இருக்கிறவன் யாராச்சும் போய் எதிர்த்தாங்கன்னா அவங்கள வந்து அடித்து உட்கார வைக்கிறதுக்குன்னு வந்து சத்திரியன் வந்து இருக்கிறான். இந்த வைசியனை வந்து எதுக்கு இருக்கிறான்னா அந்த பிராமணனுக்கு வந்து பொருள் கொடுக்கறது, பொருள் உதவி பண்ணுறதுக்கு, காசு இருந்தால் காசு கொடுக்கறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து இவனை வச்சுருந்தான். சூதரர்கள் வந்து எதுக்கு வச்சுருந்தான்னா பிராமணனுக்கு வந்து என்ன சொல்கிறது, இந்த காலுக்கு கீழே வந்து அண்டர் தி பெல்ட் வேலைகள்லாம் வந்து செய்கிறதுக்காக வந்து துப்புரவு தொழில், அந்த தொழில், இந்த தொழில், ரொம்ப கேவலமான தொழில்களை வந்து செய்கிறதுக்காக வச்சுருந்தவன் தான் சூதரர்கள். இதுக்கும் கீழே, அதாவது சூத்திரர்கள் கூட, ஒரு பிராமணன் வந்து சூத்திரர்கள் கூட வந்து தொட விடுவானே ஒழிய இந்த கண்ணாலேயே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களாம் வந்து அவங்களாம் வந்து யார் ப்ரோ, அவங்களெல்லாம் வந்து அவங்க வந்து யார் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவங்க வந்து வேறு யாரும் இல்லை, இவங்களே எதிர்த்தவங்க தான். இவங்களை எதிர்த்தவங்க வேறு, இவங்களை எதிர்த்தவங்க அந்த நூலில் வந்து எதிர்த்தவங்க தான். ஆனால் இவங்களாம் யாருன்னு பார்த்தா மோஸ்ட்டாக பார்த்தோன்னா ட்ரைபல் பீப்புள்ஸ். காட்டுக்குள்ளே இவங்களை வந்து இவங்க வந்து நகரத்துக்குள்ளே வந்தாலேயே அடிக்கிறதும் துன்புறுத்துறதும் இருந்தாங்காட்டி இவங்க வந்து காட்டுக்குள்ளேயே வந்து அவங்க வந்து காட்டுக்குள்ளே வந்து இது பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வந்து ஒரு நகரத்துக்குள்ளே வந்து வரவே மாட்டாங்க. சூதரன் வந்து ஊருக்கு வெளியில் தான் இருப்பான். அதே மாதிரி ஊருக்குள்ளே வந்து அவங்க கூட வந்து தங்கியிருக்க மாட்டான். அதே சமயம் வந்து பிராமணன் வந்து தன்னுடைய இனத்தை வந்து இது பண்ணிக்கணுங்காட்டி வேறு ஒரு வைசியர் கூடயும் வந்து சேர விட மாட்டான். அதே சமயம் வந்து ஒரு சத்திரியன் கூட வந்து சேர விட மாட்டான். பிராமணன் வந்து அவனோட இனத்துக்குள்ளேயே வந்து அவன் கல்யாணம் பண்ணி திருமணம் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், அவனோட இனத்தை காப்பாற்றுறதா இருக்கட்டும், அவனோட இனத்தோட அந்த பியூரிட்டியை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லி அந்த லீனியேஜ் வந்து பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை வந்து அவன் பார்த்துக்கிட்டு இருந்தான். அண்டு இப்படிதான் வந்து இதுக்கப்புறம் தான் வந்து கேஸ்ட்ன்ற ஒரு விஷயம்லாம் அவனோட உருவாச்சு. அதாவது இந்த இடைநிலை சாதிக்காரர்கள், பாப்பான் இடைநிலை சாதிக்காரர்கள்
ஒதுக்கப்பட்டோர் இப்படிங்கிற ஒரு கேட்டகரி, அந்த வர்ணாசிரம அமைப்பு மாதிரி தான். அதை வச்சு தான் இது உருவாகிடுச்சு. இதை வச்சு இது உருவானதுக்கப்புறம் எல்லாருமே பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டிவைட் அண்ட் கான்கரருங்கிற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இவன் வந்து ஜெயிக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. இன்றைக்கி வந்து இப்போது இவங்களோட இன்னைக்கான வந்து இவங்களோட மோட்டிவ் வந்து என்ன, அப்படி என்ன தான் ப்ரோ இவங்களுக்கு வந்து வேணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கேட்டிங்கன்னா, ஒன் வேர்ல்டு ஒன் ரேஸ். இது உங்களுக்கு கேட்குறதுக்கு வந்து புதுசாக இருக்கலாம். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, ஒன் நேஷன் ஒன் லாங்குவேஜ் கேள்விப்பட்டிருக்கோம், அது என்ன ப்ரோ ஒன் வேர்ல்டு ஒன் ரேஸ் அப்படின்னு வந்து கேட்குறீங்க. இருக்குது. இந்த இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கண்ட்ரிக்கு போனாலும் சரி, எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, இந்த ஹோல் வேர்ல்டே வந்து ஒன் சிங்கிள் டாமினேஷன் கடியில், சிங்கிள் ரேஸ் டாமினேஷன் கடியில் தான் வந்து கொண்டு வரணும். அப்படி இல்லைன்னா இந்த உலகம் ஃபுல்லாமே ஒரே ஒரு ரேஸ் மட்டும்தான் இருக்கணும், அது ஆரியன் ரேஸாக மட்டும்தான் இருக்கணும், வேறு எந்த ரேஸாகவும் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு அப்படின்ற ஒரு கோலை நோக்கி தான் வந்து இவங்க வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து இப்போதைக்கு நம்ம பார்க்கும்போது வந்து தெரியாமல் இருக்கலாம். பட் ஆனால் ஃப்யூச்சரில் இன்னும் பல 100 வருஷங்கள் கழித்து நீங்கள் பார்க்கும்போது வேணால் இவங்க அந்த கோலுக்கு நோக்கி தான் வந்து போயிட்டு இருக்கிற நிலமை வந்து உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு வரைக்குமே இவங்க வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்குமே இவங்க வந்து ஒரு மைக்ரேஷனான ஒரு அந்த விஷயத்தை தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்னும் உங்களுக்கு வந்து சிம்பிளாக வந்து சொல்லணும்னா, இந்த பீக் பிளைண்டர்ஸ் சீரீஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து இந்த தாமஸ் ஷெல்பி இருப்பார். தாமஸ் ஷெல்பி அவங்களோட அந்த கேரக்டர் குரூப், அந்த ஃபேமிலிஸ், அந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் இருப்பாங்க. அவங்க வந்து எந்த ரேஸை சேர்ந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொமானி ஐரிஷ் அந்த 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 ஒரு ரேஸை சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் அந்த சீரீஸ் கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். அவங்களோட இதில் பார்த்தீங்கன்னா அவங்க யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து ஒரு குதிரை வண்டி மாதிரி இருக்கும். அந்த குதிரை வண்டி அவங்களுக்கு தெரியும்ல, ஒரு சேம்பர் மாதிரி வச்சு ரெண்டு சக்கரம் வச்சு அதில் ஒரு குதிரை கட்டி இழுத்துட்டு போவாங்கள்ல, நம்ம ஊரில் கூட இருக்கும்ல மாட்டு வண்டி, சிமிலராக இருக்கும். நிறையா நீங்கள் இந்த மைக்ரேட் பண்ணி இந்த ட்ராவலர்ஸ்லாம் இந்தியாவில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த நார்த் இந்தியன் ட்ராவலர்ஸ்லாம் நீங்கள் தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜிப்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பீக் பிளைண்டர்ஸ்லேயே இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஜிப்சின்னு. அவங்க வந்து மைக்ரேட் ஆகிட்டே இருப்பாங்க. இங்கே தான் அப்படி இவங்களுக்குன்னு வந்து ஒரு சொந்தம், இவங்க தான் வந்து ஒரு செட்டில்மெண்ட் வந்து இருக்கவே இருக்காது. அப்படியே போயிட்டே இருப்பாங்க, மாட்டு வண்டியிலே குதிரை வண்டியிலே போயிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தான் இவங்களும் ஆரியன்ஸ் ஆர் ஜிப்சிஸ். இவங்க இந்த முன்னாடி சொன்ன அந்த பீக் பிளைண்டர்ஸ் ரெஃபரன்ஸ், அந்த பீக் பிளைண்டர்ஸ் ரெஃபரன்ஸ் படி பார்த்தீங்கன்னா அவனும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவனும் வந்து ஒரு செட் ஆஃப் வந்து ஆரியன் ரேஸை சேர்ந்தவன் தான் தாமஸ் ஷெல்பிங்கிற கேரக்டரும் வந்து. அவங்களோட இதுபடி பார்த்திங்கன்னா அவங்க இறந்துட்டாங்கனாலுமே அந்த ஜிப்சிஸ் அந்த கூடத்தைப்படி அந்த குதிரை வண்டியில் வந்து இழுத்துட்டு வந்து அந்த குதிரை வண்டிக்குள்ளே அவங்களுடைய பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு அந்த குதிரை வண்டிக்குள்ளே அவங்க பாடியை வச்சு ஊர்வலமாக கூட்டிகிட்டு போயிட்டு அந்த குதிரை வண்டியை எரிச்சிருவாங்க கம்ப்ளீட்டாக. நான் சொன்னேன்ல முன்னாடி அந்த ஃபயர் எலிமெண்ட்டு தான் இப்போ இங்கேயே வந்து வேலை செய்யுது. கம்ப்ளீட்டாக டோட்டலாக எரிச்சிருவாங்க. ஆனால் இவங்களுக்கும் வந்து என்ன இவங்க வந்து பீஃப் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதே தான் அவங்க அப்படியே அந்த கண்ட்ரி அந்த பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரிஸ்லாம் போயிருந்தாங்காட்டி அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருந்ததில்லை. அவங்கள வந்து ஏதோ ஒரு மாறினதும் கிடையாது. ஆனால் இப்போ வந்து அந்த ரொமானி சொன்ன ஐரிஷ் ரொமானி, அந்த ஐரிஷ் இந்த ரொமானியன் கண்ட்ரி இருக்கும், ரொமானியா, ஜெர்மனி, அப்புறம் வந்து செக்கு, அப்புறம் வந்து கீழே கிரீஸு, இந்த மாதிரியான ரஷ்யாவில் கூட கொஞ்சம் இடத்துல இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் வந்து இந்த ஆரியன்ஸ் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி இட்டாலி இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கெலாம் வந்து இவங்களாம் வந்து முன்னாடி ஃபஸ்ட்டு வேவ் ஆஃப் மைக்ரேஷன் அதில் வந்து எல்லாம் மூவ் பண்ணி போயிட்டாங்க ட்ராவல் பண்ணி. அங்கிருந்த அதுக்கு முன்னாடி அங்கிருந்த
அங்கேருந்து ரேஸ் கூட சேர்ந்து மிங்கிளாகி அவங்களோட இதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணி லாங்குவேஜ் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போது இந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கிற அந்த மாடர்ன் சிவிலைஸ்டு சொசைட்டியில் இவங்க இந்த நூல்ஸ் இருக்கிறாங்கல்ல, இந்த நூல்ஸுக்கும் இவங்க வந்து இவங்களோட வெற்றியை இவங்களோட வளர்ச்சி இதெல்லாம் எதை வந்து சுற்றியே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொய் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து அழிக்கிறது, அந்த விஷயத்தை வந்து எடுத்து இவங்களாம் வந்து மாற்றிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சுற்றியே தான் வந்து இவங்களோட லைஃப் வந்து டோட்டலாக வந்து மூவ் பண்ணிகிட்டே இருக்கும். இவங்களும் அதை நம்பியே தான் வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த ஆரியன் இன்வெஷனுங்கிற தியரியவே வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபேக் ஒன் அப்படின்ற ஒரு விஷயமே நடக்கவே இல்லை. இந்த ஆரியன் மைக்ரேஷனுங்கிறது ஒன்று வந்து இல்லவே இல்லை. இந்தியாவுக்குள்ளே வந்த ஆரியன் மைக்ரேஷனே வந்து பொய்யான ஒரு விஷயன்றது வந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து மாற்றணுங்கிறதுக்காக பொலிட்டிக்கல் பவர்ஸ் வச்சு இன்றைக்கி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்குது. நம்ம சைட்லேருந்து பார்த்தோன்னா நம்ம சைட்லேருந்து வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சீரியஸான இது ஒரு விஷயமாகவே வந்து நம்ம வந்து கண்டுக்கிறதும் கிடையாது. சொல்ல போனோன்னா அதுக்கு வந்து மெயின் திங் என்னென்னா வந்து நம்ம சைடில் இருக்கிறவங்க வந்து நம்ம சொசைட்டியை பற்றி ஒரு புரிதல் வந்து கிடையாது. பொலிட்டிக்கல் நம்ம சொசைட்டிக்குள்ளே வந்து மூவ் பண்ண, நம்ம சொசைட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு உரிமை ஒரு கருத்து ரீதியாக பேசணும்னா பாலிட்டிக்ஸ் பற்றி தெரிஞ்சுருக்கணும். அங்கே நடக்கிற அரசியலுக்குள்ளே தான் இந்த மாதிரியான ஒரு விஷயமும் வந்து நடந்துட்டு இருக்குது. இப்போ என்னென்னா இவங்க என்ன தான் ஹிஸ்ட்ரி அழித்தாலுமே இவங்களோட பயாலஜி வந்து காட்டி கொடுத்துரும். பயாலஜி பற்றி என்னென்னு கேட்குறீங்களா? அதாவது நீங்கள் இந்த டிஎன்ஏ ஜீன்லாம் படிக்க போனீங்கன்னா ஹேப்ளோடைப்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து வரும். ஆமாம், இந்த ஹேப்ளோடைப் பற்றி உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா சயின்டிஃபிக் தமிழன் யூடியூப் சேனல் இருக்கும். அந்த யூடியூப் சேனல் போய் பாருங்கள். அங்கே வந்து டீட்டெயிலாக வந்து ஹேப்ளோடைப் பற்றி சொல்லியிருப்பாங்க எப்படின்னு. இப்போது இந்த ஆரியன் ரேஸ் சொன்னோம் இல்லையா, இந்த ஆரியன் ரேஸ் அங்கே அந்த யூரல் மவுண்டைன் பக்கத்துலேருந்து வந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அங்கே இருக்கிறவங்க இப்போது கரண்ட்டாக இருக்கிறவங்களுடைய ஆரியன் ரேஸ்ன்னு சொல்லப்படுற நிறைய மக்களுடைய அந்த ஹேப்ளோடைப், அந்த R1A1 நினைக்கிறேன், அந்த ஹேப்ளோடைப்புமே இங்கே இருக்கிற ஆரியன் ரேஸ்ன்னு கொஞ்சம் பேசிக்கிட்ட பிராமின் கம்யூனிட்டி, இங்கே இருக்கிற பிராமின் கம்யூனிட்டி அண்டு நார்த் இந்தியாவில் இவங்க வந்து மிக்ஸான சில மக்கள், அவங்களோட இதில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு ஹேப்ளோடைப்பில் வந்து என்ன ஆகுதுன்னா மேட்ச் ஆகுது. அங்கே இருக்கிற R1A1 இங்கே இருக்கிற இவங்களுக்கும் பார்த்தா இங்கே இருக்கிறவங்களுக்கும் R1A1 மேட்ச் ஆகுது. இதில் வந்து கிளியர் அண்ட் கட்டாக என்ன ஒரு விஷயம் ப்ரூவ் பண்ணப்படுதுன்னா இந்த ஆரியன் மைக்ரேஷன் வாஸ் ட்ரூன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ இங்கே வந்து நடந்ததாக வந்து இதுக்கு வந்து ஒரு ப்ரூஃபாக வந்து இதை வந்து எடுத்துக்க முடியும். அப்புறம் வந்து அப்படி வந்து நமக்கு என்ன ப்ரோ ஹேப்ளோடைப்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்குது. இவங்களும் சரி நம்மளும் சரி, இவங்கெல்லாம் வந்து எந்த ஒரு ரேஸாக இருந்தாலும் அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கான்னு ஒரு தியரி இருக்குது. அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா படி இந்த 2 ரேஸுமே வந்து அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்காவிலேருந்து வெளியில் வந்து செட்டில் ஆன ஒரு ரேஸ் தான். எப்படின்னா ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட், அந்த ஆஃப்ரிக்கன் இதிலேருந்து அந்த ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன்லேருந்து கொஞ்சம் ஈஜிப்ட் வெளியாக வந்து அரேபியன் பெனின்சுலாவில் வந்து உள்ளே ஏறி ஈரான், அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து ஈரான் நாட்டில் வந்து அங்கே இருக்கிற ஜாக்ரோஸ் மலை தொடர்களில் வந்து வாழ்ந்துட்டு இருந்தவங்க தான் டிராவிடியன்ஸ். அதே அங்கேருந்து ஆஃப்ரிக்காவிலேருந்து அரேபியன் பெனின்சுலா வழியாக ஈஜிப்ட் வழியாக வந்து அரேபியன் பெனின்சுலா வழியாக வந்து ஈரான் வழியாக உள்ளே பூந்து இன்னும் டீப்பாக உள்ளே போய் யூரல் மவுண்டைன்ஸ்குள்ளே போய் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு ட்ரைப் தான் ஆரியன் ரேஸ். இன்னொரு விஷயம் இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து இவங்களை வந்து எப்படி ஒரு ப்ரூவ் பண்ண முடியும்னா, இப்போ இந்த ரொமானியா பீப்புள் இருக்கிறாங்க இல்லையா, இந்த ரொமானியா பீப்புள் அவங்க பேசின ஒரு லாங்குவேஜ் இதெல்லாம் இருக்குல்ல, அவங்க பேசின லாங்குவேஜாக இருக்கட்டும், அவங்கலேருந்து தொடர்ந்து
வேறு வேறு சைட்ஸில் போன ஆரியன் மக்கள் அவங்களுடைய லாங்குவேஜ் இருக்கட்டும், இவங்க பேசுகிற, அதாவது நம்ம ஒரு நூல்ஸ் பேசுகிற சான்ஸ்கிரிட், அந்த சான்ஸ்கிரிட்டுங்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு பிறக்காத லாங்குவேஜ்னு கூட சொல்லலாம். லாங்குவேஜ்னு கூட சொல்ல முடியாது எனக்கு கேட்டேன்னா. அதுக்கு என்ன சொல்கிறது, ஒரு குழந்தை வயிற்றுலேயே இருந்து அது பிறக்கும்போது சிதலமடைந்து பிறக்குது, செத்து போயிடுச்சு அது அந்த சீசு. அப்படிங்கிற மாதிரியான ஒரு லாங்குவேஜ் தான் சான்ஸ்கிரிட்டுங்கிற ஒரு லாங்குவேஜ். அது என்ன சொல்கிறது, ஒரு ஆவி மாதிரி சொல்ல போனோன்னா அது ஒரு இன்கம்ப்ளீட்டான ஒன்று. இந்த சான்ஸ்கிரிட்டோட டைலக்டும் அங்கே இருக்கிற அந்த ரொமானி மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட டைலக்டும் இந்த சான்ஸ்கிரிட்டும் அவங்க பேசுகிற லாங்குவேஜஸும் ஈக்குவலாக மேட்ச் ஆகுது. புரியுதுங்களா? அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு சிமிலரான நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அவங்க லாங்குவேஜஸில். இப்போது இந்த 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 கம்பெனி இந்த டெவலப் ஆகாத இந்த லாங்குவேஜை வச்சு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே ஒரு டாமினேஷன் எங்கே போனாலும் ஒரு டாமினேஷன் இது பண்ணணுங்கிறக்க அங்கே பேசுகிற இந்த டிராவிடியன் லாங்குவேஜஸாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாச்சும் ஜியாகிரபிக்கல் லொக்கேஷனாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற ஒரு நேட்டிவ் லாங்குவேஜ் கூட எப்படி இது யூஸ் ஆகுதுன்னா, அங்கே இருக்கிற சான்ஸ்கிரிட்டையும் அங்கே இருக்கிற ஒரு நேட்டிவ் லாங்குவேஜையும் கலக்கும்போது அங்கே ஒரு புது லாங்குவேஜ் உருவாகுது. அப்படி தான் கன்னடாவாக இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும், தமிழ் லைட்டாக பூரா பார்த்துச்சு, பட் ஆனால் முடியல, பாதி விஷயங்கள் தான் மாறிச்சு தமிழில் கூட. துளுவாக இருக்கட்டும், இது என்னது தெலுங்காக இருக்கட்டும், இன்னும் நிறைய விஷயங்கள், இன்னும் நிறைய லாங்குவேஜஸ்லாம் இருக்குது. இன்னும் நிறைய டிராவிடியன் லாங்குவேஜஸ்லாம் கூட இருக்குது. இந்த பிரஹுவின்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் காலப்போக்கில் அழிஞ்சு போச்சு ஒரு கட்டத்தில். ஏன் இன்னும் சொல்ல போனோம்னா, பாகிஸ்தான் வரைக்குமே டிராவிடியன் லாங்குவேஜஸ்லாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி இதெல்லாம் எப்படி அழிஞ்சு போகுது அப்படின்னு கேட்டேன்னா, உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த வெனம் படம் பார்த்துருப்பீங்க. வெனம் படத்தில் வெனம் ஒரு சிம்பயாட், அது ஒரு ஹோஸ்ட்டு தேடிட்டு இருக்கும். ஹோஸ்ட்டுன்னு வேறு ஒன்றும் இல்லை, இந்த இந்த பாக்டீரியாவாக இருக்கட்டும், இந்த ஃபங்கஸாக இருக்கட்டும், இந்த பூஞ்சை காளான்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணுன்னா ஒரு உடம்புல வாழ்ந்துட்டு இருக்கும். அதுவும் வாழ்ந்துட்டு இருக்கும். அதே சமயம் அது எங்கேருந்து உணவு எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லிவிங் பாடிக்குள்ள, அந்த லிவிங் பாடியிலேருந்து அதுக்கு தெரியாமல் அதை சாப்பிட்டு 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 இது வளர்ந்துட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது இல்லை, அந்த கிட்டத்தட்ட அந்த வெனம் மாதிரியே தான் எதுவும் இந்த நூல்ஸும் நூல்ஸ் அவங்களோட லாங்குவேஜ், அவங்களோட டாமினேஷன் எப்படின்னா இந்த வெனம் மாதிரியே தான். அதாவது அவங்களுக்குள்ளாரையே இருக்கும், அந்த நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும், அவங்களோட இதாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ளேயே இருக்கும். அவங்களுக்கே தெரியாமல் அது சாப்பிட்டு 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 அவங்களே ஒரு காலத்துக்கு அவங்களுக்கே தெரியாமல் அழிச்சிரும். அப்படி தான் நிறைய லாங்குவேஜஸ் இப்போது ஹிந்தி டாமினேஷனுக்கு இல்லை, ஹிந்தி டாமினேஷன் அது அப்படி தான் அழிச்சுது ஹிந்தி. இப்போ நீங்கள் நார்த்தன் ஸ்டேட்ஸ்லாம் எல்லாம் போனீங்கன்னா, நிறைய நார்த்தன் ஸ்டேட்ஸில் ஹிந்தி தான் பேசுவாங்க நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஆனால் அது கிடையாது. நீங்கள் நிறைய ஸ்பெசிஃபிக்காக நிறையா இப்போ ஜெய்ப்பூர் போனாலும் சரி, இப்போ டெல்லிக்கு பத்தால் ஒன்றும் இல்லை, டெல்லிக்கு பத்தால் இருக்கிற நிறையா ஏரியாஸ்குள்ளே போனாலுமே சரி, ஹிந்தியை பேச மாட்டாங்க. நமக்கு அது ஹிந்தி மாதிரி இருக்கும். பட் ஆனால் அவங்களோட பிளேஸஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய நேட்டிவ் லாங்குவேஜஸ் தான் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா போஜ்பூரி பேசிகிட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த லாங்குவேஜ் பேசிகிட்டு இருப்பாங்க, பஞ்சாபி பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நமக்கு என்ன, நமக்கு ஒரு பொதுப்படையான ஒரு விஷயம் என்னென்னா, ஏன் நான் கூட 7வது படிக்கிற வரைக்குமே ஹிந்தி இஸ் நேஷனல் லாங்குவேஜ் தான் நான் நம்பிட்டு இருந்தேன். அந்த மாதிரி நிறைய விஷயம் மாதிரி நிறைய பேர் நம்பிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி தான் இதெல்லாம் முன்னாடியே கேட்கணும், முன்னாடியே இது பண்ணாமல் விட்டுருந்தா, இப்போ ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லி நம்ம எதிர்த்துட்டு இருக்கிறோம், கம்ப்ளீட்டாக எதிர்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் அப்போ அந்த காலத்துலலாம் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்கிறது அப்படி கூட நடக்க முடியாத ஒரு இது. நிறைய பேர் செத்துலாம் கூட போனாங்க.
இப்படி ஒரு விஷயம் வந்து நமக்கே தெரியாமல் இப்படி அவன் பரப்பிட்டு இருந்தான்னா அந்த எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, இந்த லாங்குவேஜ் அப்படியே டாமினேட் பண்ணி அழிச்சிக்கிட்டே போயிட்டே இருக்கும். இப்படி அழிச்சிட்டே போகிறாங்காட்டி அவனுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் அது. அவன் நம்ம லாங்குவேஜும் அழிப்பான். அவங்க லாங்குவேஜ் அழிக்கிறது மூலியமாக அவன் வந்து அவனோட விஷயத்தை வந்து இங்கே வந்து பரப்பணும்னு நினைப்பான். அவனோட கல்ச்சர் வந்து இங்கே வந்து இன்ஃப்யூஸ் பண்ணணும்னு நினைப்பான். அவனுடைய பழக்க வழக்கங்கள், அவனோட விஷயங்கள், அவனோட ஃபுட் ஹேபிட்ஸ் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக இங்கே வந்து இன்ஃப்யூஸ் பண்ணிகிட்டே இருப்பான். சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு வந்து லாங்குவேஜ் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவனோட ரேஸை வந்து இன்ஃப்யூஸ் பண்ணான். அதுக்கப்புறம் வந்து அவனுடைய ஐடியாலஜிஸ் வந்து இங்கே வந்து இன்ஃப்யூஸ் பண்ணான். அதுக்கப்புறம் வந்து அவனோட வே ஆஃப் மெத்தட்ஸ், அந்த கேஸ்ட் சிஸ்டமாக இருக்கட்டும், அவனை வந்து அவனை வந்து நிறுத்திக்க வந்து அவனுக்கு வந்து இங்கே என்னென்ன தேவைப்படுதோ அந்த ஒரு விஷயங்களாக இங்கே வந்து மாற்றினதாக இருக்கட்டும். அப்புறம் வந்து ஃபுட் ஐட்டம்ஸ், இப்போ பீஃப் பேன் பண்ணாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை வந்து மாற்றுறதுக்கு வந்து இப்படி தான் வந்து அவன் வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி மாற்றிட்டு இருக்கிறான், மாற்றவும் பார்த்துட்டு இருக்கிறான். இப்படி இதெல்லாம் மாறும்போது நாளைக்கு ஒரு நாள் திராவிடியன் ரேஸுங்கிறதே அழியக்கூடிய நேரிடும். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, அது எப்படி ப்ரோ அழியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக சொல்கிறேன்னே, இப்போது பிராமணன் இருக்கிறான். பிராமணன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து யாருக்கிட்டையும் வந்து சண்டை போட மாட்டான், எந்த ஒரு விஷயமும் வந்து பண்ண மாட்டான். ஆனால் ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டு இருப்பான். அவன் வந்து தன்னைத்தானே வந்து எப்படி ஒரு போர்ட்ரேட் பண்ணியாலும், நான் வந்து ரொம்ப தூய்மையானவன், நான் வந்து ரொம்ப அமைதியானவன், நம்மளும் வந்து ரொம்ப சாந்தமானவன், இவர் பிராமணர், இவர் மிகவும் நல்லவர், இவர் ஐயர், இவர் மிகவும் நல்லவர் அப்படின்ற ஒரு இமேஜ் வருதுல்ல அவன் மேலே. அப்படி ஒரு இமேஜ் வந்து அவன் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுக்கிறான். அவனுக்கு கீழே இருக்கிறவங்க, அதாவது அவனுக்கு ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்கிறவன், அவனுக்கு டொனேஷன் பண்ணிட்டு இருக்கிறவன் யாருன்னா வைசியர். அவன் வந்து பார்க்கும்போது விட ஆனால் என்னப்பா அவன் பார்க்க இப்படி தானே பார்க்குறான், இதில் என்னப்பா தப்பு இருக்குது, அவர் பாருப்பா எவ்வளோ ரொம்ப நல்லவர்னு. அவனுக்கு பக்கத்தில் இருக்கிற சத்திரியன் வந்து என்ன பண்ணுவான்னா, இவரை போய் எதிர்க்கிறீங்களாடா, ஏன்டாடே இவரை பாடுற ரொம்ப நல்ல மனுஷன்டா. இவங்க 2 பேர்த்துக்கு வந்து அவன் பண்ணுற அட்டூழியம் வந்து தெரியாது. ஏன்னா இவங்க 2 பேர்த்தையும் பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு எமோஷ்னல் ஃபூல் ஆக்கி, ஒரு என்ன சொல்கிறது, சொசைட்டியில் இவங்களுக்கு வந்து எல்லா ரைட்ஸும் வந்து கொடுக்குறது. அதாவது அவனுக்கு ஈக்குவலாக இல்லைனாலும், ஒரு நூலுக்கு ஈக்குவலாக இல்லைனாலும், ஒரு நூலுக்கு கொஞ்சம் கீழே ஒரு 2 ஸ்டெப் கீழே வரைக்குமே வந்து அவனுக்கு வந்து ஒரு ஈக்குவலான ரைட்ஸ். அவனை வந்து ஒரு சூதர அளவுக்குலாம் கேவலப்படுத்தாமல் கொஞ்சம் ரைட்ஸ்லாம் கொடுத்து, கொஞ்சம் ஃப்ரீடம்லாம் கொடுத்து அவன் வந்து வச்சுருக்கான். எதுக்கு வச்சுருக்கான்னா, ஒன்று வந்து இந்த ரிசோர்ஸஸ் அண்ட் மணி, இன்னொருத்தன் வந்து யாருக்குன்னா ஒரு பாடி கார்டு மாதிரி. இப்போ அவன் வந்து அடிக்க முடியாது, ஆனால் இவனை வச்சு அடிக்க முடியும்ல, இவனை வச்சு கீழே இருக்கிறவனெலாம் அடித்து உட்கார வைக்கலாம்ல, வாயை உடச்சி உட்கார வைக்கலாம்ல, பேசக்கூடாதுன்னு. அதையும் மீறி இங்கே இருக்கிறவன் யாராச்சும் இல்லை அந்த சத்திரிங்கிற அந்த கூட்டத்துலேருந்து யாராச்சும் வந்து எதிர்த்தாலோ, இந்த வைசியங்கிற கூட்டத்துலேருந்து யாராச்சும் எதிர்த்தாலோ, இவன் உடனடியாக ஒன்று பண்ணுவான். என்னை யாரெல்லாம் இந்த ஜென்மத்தில் எதிர்க்காங்களோ அவங்க அத்தனை பேருமே சூத்திரர்கள். அதே சமயம் சூத்திரன் வந்து வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வந்து இவன் என்ன பண்ணுறான்னா, சூத்திரர்கள் இந்த ஜென்மத்தில் வந்து ஒரு பிராமணனுக்கு வந்து பணிவிடை செய்தால் அவனுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து மோட்சம் கிடைக்கும், அவன் இறக்குற தருவாயில் அவனுக்கு வாழ்க்கையில் வந்து மோட்சம் கிடைக்கும், அவன் வந்து ஒரு பிராமணனாக வந்து திரும்பி ஒரு மறுபிறப்பு எடுக்கும்போது அவன் வந்து ஒரு பிராமணனாக வந்து பிறப்பான் அப்படின்ற ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை வந்து நம்ப வச்சு ஒரு குறிப்பிட்ட மக்களை, ஒரு ஒட்டுமொத்த தலைமுறையும் அந்த நிலப்பரப்புக்கு ஏற்ற அந்த மூதாதையர்கள் அவங்கள வந்து ஒரு மலத்தை விட கேவலமாக வந்து ட்ரீட் பண்ணுற விதத்துக்கு கொண்டு போய் அவங்கள அசிங்கப்பட வச்சு, அவங்கள நம்ப வச்சு, அவங்கள இந்த மாதிரி பொய்களெல்லாம் சொல்லி நம்ப வச்சு அவங்களெல்லாம் வந்து இப்படி வேலை வாங்குறது வந்து எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம் பார்த்துங்க. அண்டு இவங்களாம் முன்னாடி சொன்ன மாதிரியே அந்த அந்த வைசியங்கிற அந்த கேட்டகரியும் சத்திரியங்கிற கேட்டகரியும் மாடர்ன் டேஸ்லேயே வந்து
அதே மாதிரி தான் அந்த எக்ஸாக்டான விஷயங்கள் தான் வந்து யூஸ் ஆகுது. இப்போது முன்னாடி ஒரு விஷயம் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். இவனுங்க இன்னொரு விஷயமும் வந்து இவங்களை வந்து ஆரியன் ரேஸ்ன்றது வந்து கண்டுபிடிக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து இன்றைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து என்னென்னா, குதிரைன்ற ஒரு விஷயம் வந்து இவனுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து இந்தியன் கான்டினென்ட்குள்ளேயே வந்து கொண்டு வரானுங்க. இந்த கண்ட்ரிக்குள்ளே வந்து ஃபஸ்ட் இவனுக்கு தான் வந்து குதிரையை வந்து கொண்டு வராங்க. குதிரை வந்து என்ன மாதிரியான ஒரு சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குதிரை வந்து வேறு ஒன்றுமே இல்லை, சிம்பிள் ஆஃப் கான்கரர். அதாவது ஒரு இடத்த போய் அபகரிக்கிறது, அந்த இடத்த போய் கைப்பற்றுறது, அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வந்து சிம்பிளைஸாக வந்து குதிரை வந்து இருக்கும். இவங்க நீங்கள் இந்திய நிலப்பரப்புன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து காட்டுலேயும் சரி இல்லை ஒரு இதுக்கும் சரி குதிரை வந்து இருக்கவே இருக்காது. இவனுங்களாக தான் வெளியிலேருந்து கொண்டு வந்தது. இந்த ஈரானியன், ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரியான ரீஜன்ஸ்லேருந்து கொண்டு வரப்பட்டது தான் வந்து இந்த குதிரைன்ற ஒரு விஷயம். அண்டு இது ஒரு விஷயத்தையும் வச்சு இவங்களை வந்து ஆரியன் ரேஸ்ன்றது வந்து இது பண்ணலாம். இன்றைக்கி வரைக்கும் இவனுக்கு வாயிலே வந்து இவனுக்கு சனி ஒன்று வந்து உட்காந்துக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து இவன் வாயை வச்சு இவனை வந்து ஆஃப் பண்ணலாம். அந்த மாதிரியான இவன்கிட்ட ஏகப்பட்ட உருட்டுகள் இருக்குது. அதை வச்சே வந்து இவனை வந்து ஆஃப் படிக்க முடியும் இவனை. அண்டு என்ன சொல்கிறது, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற இதில் கூட த்ரெட் இருக்குது. ஏன்னா த்ரெட்டுனா வேறு எதுவும் இல்லை, நூல் தான். இன்றைக்கி இந்த ஒரு கருத்தியல் ரீதியாக நான் பேசுகிறேன்னா, அந்த ஒரு இது கூட வந்து அந்த த்ரெட்டு வந்து என் குரவலை வந்து நெருக்கி பார்க்குது. என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர்த்துக்கும் கூட வெளிப்படையாக சொல்லலை, ஒளிவு மறைவாக சொல்லிட்டேன். ஈயம் பூசினா மாதிரியும் பூசாத மாதிரியும், அந்த மாதிரியான ஒரு விஷயம். த்ரெட்டுனா என்னன்னு தெரியும். அண்டு இப்போது இந்த மாடர்னைஸ்டு சொசைட்டி, இந்த மாதிரி இந்த 21st century இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான விஷயத்துலேயும் வந்து ஜாதி, இந்த மாதிரி பிராமின்ஸ் வந்து வளர்கிறாங்க, ஒரு வேர்ல்டு டாமினேஷன் நோக்கி போகிறாங்களா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் நடக்குது. இப்போ வந்து பிராமின்குள்ளே வந்து ஒரு விஷயம் இருக்கும், என்னென்னா கடல் கடந்து தாண்டி போயிட்டான்னா அவன் வந்து பிராமின் வந்து கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அது வந்து அதெல்லாம் சும்மா வந்து இவனுங்களுக்குள்ளே வந்து சொல்லிக்கிறது தான். ஆனால் வந்து கடல் கடந்தெல்லாம் போய் அங்கே வேறு ஒரு நாட்டில் போய் வேறு ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து உருவாக்கிட்டு அவனுங்களோட ஆரியன் ரேஸு வந்து வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து உருவாக்கிட்டு தான் இருக்கிறானுங்க. அண்டு இன்னொரு மெயின் திங் வந்து என்னென்னா, ஹிந்துவிசம்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. அதாவது அவனுங்களுக்கு பொறுத்த வரைக்குமே வந்து ஹிந்துவிசம்ன்றது ஒன்று வந்து கிடையாது. ஹிந்துவிசம்னு வந்து எதுக்குன்னா, ஹிந்துவிசம்ன்றது வந்து ஒரு போர்வை. நீங்களாம் வந்து அந்த போர்வைக்குள்ளே எல்லாத்துமேலே அந்த போர்வை பார்த்துறான். அந்த போர்வை பார்த்தும்போது அவனும் வந்து அந்த போர்வையில் இருக்கிறாங்காட்டி நீங்கள் வந்து நம்பிட்டு இருக்கிறீங்க, அவ்வளோதான். அவனுக்கே தெரியும் அப்படியெல்லாம் மேலேயும் யாரும் இல்லை, கீழே யாரும் இல்லை. நீங்கள் பிராமின்ஸில் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த சித்மவன் பிராமின்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து ஒரு 17 செட் ஆஃப் பிராமின்ஸ் வந்து இருக்கிறாங்க. அந்த 17 செட் ஆஃப் பிராமின்ஸ்லேயும் வந்து அவங்களோட லீனியேஜை வந்து காப்பாற்றிக்கணும், அவங்களோட ஆரியன் பிளட்டை வந்து காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்குமே வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. உண்மையாக சொல்ல போனோன்னா இவனுக்கு தான் வந்து இந்த ஒரிஜினல் இலுமினாட்டி மாதிரி. இவங்கள எப்படி ஒரு 13 ஃபேமிலியா அந்த மாதிரி வந்து ஒரு 17 கிளான்ஸு அந்த மாதிரி தான் இவனுங்களே வந்து பியூர் ஆடியன்ஸான்னு கேட்டால் கிடையாது. இவனுங்களே வந்து மிக்சடு ஆடியன்ஸ். ஆனால் இவனுக்குள்ளே வந்து இது பண்ணிட்டு இருக்கிறானு, நம்மளாம் வந்து பியூர் ஆடியன்ஸு, நம்ம வந்து நம்ம இனத்தை வந்து காப்பாற்றணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மோரோவர் இவங்க வந்து இந்த மாடர்னைஸ்டான இந்தியன் சொசைட்டிக்குள்ளே வந்து எப்படி இது பண்ணுறாங்கன்னா, மீடியான்ற ஒரு விஷயம் வந்து என்னென்னா ரொம்ப பவர்ஃபுல்லான டூல். இங்கே இப்போ என் நாட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு தப்பு நடக்குது, என் நாட்டில் என்னென்ன நடக்குதுங்கிறதுனா வந்து இப்போது ஒரு விஷயத்தில் அந்த காலத்தில் வந்து இந்த ஊரில் வந்து தம்பட்டை அடித்து சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு அரசர் வந்து ஏதாச்சும் ஒரு செய்தி வந்து ஊருக்குள்ளே சொல்லணும்னா அவரே வந்து சொல்ல மாட்டார். அந்த
ஊரில் வந்து ஒருத்தர் அந்த ட்ரம் அடித்து வாட்சை சொல்லிட்டு போயார் ஊரில் தகவல் சொல்கிறதுக்குன்னு. அவர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சி விட்டு தான் வந்து இங்கே வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து இந்த அரசர் வந்து பக்கத்து நாட்டு இன்னொரு அரசருக்கு வந்து போய் ஒரு மெசேஜ் கொடுத்து விடுறதுக்கு வந்து ஒரு ஆள் வச்சுருப்பார். அது அந்த மாதிரியான அந்த மாதிரி தான் அந்த காலத்து மீடியானா அது வந்து இதுதான், ப்ரெஸ்ஸு பத்திரிக்கை அந்த மாதிரினா அந்த காலத்தில் வந்து இதுதான். இந்த காலத்தில் வந்து தான் வந்து நல்லா டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் வந்துருச்சு. சாதாரணமாக வீட்டில் டிவியில் உட்காந்து பார்த்தாலே தெரியும், நியூஸ்லாம் வந்து வேர்ல்டு வைடாக வந்து டெலிகாஸ்ட் ஆகிறது. ஆனால் இருந்தாலும் இங்கே வந்து என்ன நடக்குதுன்னா, நம்ம ஊரில் நடக்கிற சில பல தப்புகளையும் சில பல விஷயங்களையும் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு வந்து தெரியக்கூடாதுன்னு வந்து இங்கே இருக்கிற அரசியல் தலைவர்கள்லாம் வந்து மூடி மறைக்கணும்னு பார்த்துக்கிறேன். இங்கே ஒரு பிரச்சனை நடந்தாலோ இங்கே ஒரு விஷயம் நடந்தாலும் அது வந்து என்னதான் ஒரு பெரிய டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டாகவே இருந்தாலும் இது வந்து மோஸ்ட்டாக இந்தியா விட்டு வெளியில் வந்து வேறு எந்த கண்ட்ரிக்குமே வந்து தெரியக்கூடாதுன்னு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இதில் வந்து இருக்கிறாங்க. இந்தியா நம்ம ஊர் நூலுங்க வந்து இந்த ஒரு விஷயத்தில் வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறானு. ஏன்னா இவனுங்களோட இந்த விஷயம் மட்டும் வெளியில் வந்து இதாச்சுன்னா மற்ற கண்ட்ரிக்காரன்லாம் வந்து இவன் குடுமையை பிடிச்சி ஆட்டுன்னு ஆட்டுவானு. இந்தியாவோட குடும்பம் மற்ற ஃபாரின் கண்ட்ரிஸ் கையில் அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது இங்கே நடக்கிற எந்த ஒரு கெட்ட விஷயமா இருக்கட்டும், இங்கே நடக்கிற ஒரு அநீதியாக இருக்கட்டும், இங்கே நடக்கிற இன்னும் பிற்போக்குத்தனமான நிறைய கேவலமான விஷயங்கள்லாம் வந்து வேர்ல்டு மீடியாவுக்குள்ளே வந்து கொண்டு போக விடாமல் வந்து ரொம்ப அழகாக பார்த்துட்டு இருக்கிறானுங்க நூலிபான்ஸ். இப்போது G20 சம்மிட் வந்துருக்குது. அதில் வந்து கூட இந்தியாவை தான் வந்து லீடராக வந்து இது பண்ணாங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இதோட வெற்றி தான். அது ஒரு ஒரு இங்கே நடக்கிற விஷயங்களெல்லாம் வந்து மீடியா மூலிமா தான் வெளியில் வந்து சொல்ல முடியும். இப்போது பிபிசி இஷ்யூ கூட வந்துச்சு. அதை வந்து அங்கே ஐடி ரைடெல்லாம் விட்டு அது இதுன்னெலாம் பண்ணிட்டு இருந்தானுங்க கிறுக்கின மாதிரி. இந்த மாதிரி இப்போ பிபிசி மாதிரியோ இல்லை ஒன்று ரெண்டு சேனல்ஸ் தான் வந்து இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து வெளியில் எடுத்து இந்தியாவில் நடக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும் வெளியில் எடுத்து சொன்னாங்க. அதுவுமே வந்து ஒரு சரியான ஒரு கவரேஜ் வந்து இருந்ததே கிடையாது. அப்படி இருந்தால் மற்ற கண்ட்ரிஸும் வந்து எடுத்து பேசுவாங்க. இப்போது ரீசெண்டாக சொல்லணும்னா ஹிண்டன்பர்க் ரிசர்ச்சு அதானி மாட்டினா பார்த்தீங்களா, அந்த மாதிரியான விஷயம். அப்புறம் அந்த கொரோனா வந்தப்போ வந்து முஸ்லீம்லாம் வந்து கொரோனா பரப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த முஸ்லீம் மேலே வந்து பழிவு போட்டுட்டு இருந்தப்போ வந்து துபாய் கண்ட்ரிலேருந்து மோடி தலையில் வந்து இடி விழுந்துச்சு. என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்கள் நாட்டில் வந்து இப்படி தான் பண்ணிட்டு இருப்பீங்களா, உங்கள் நாட்டில் வந்து முஸ்லீம்லாம் வந்து இப்படி தான் நடத்திட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி ட்வீட்லாம் போட்டு இது பண்ணாங்காட்டி தான் வந்து மோடியை வந்து ட்விட்டரில் வந்து சொன்னான், இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்கடா, இஸ்லாமிய நண்பர்கள்லாம் வந்து நம்மளுடைய நண்பர்களோட அண்ணன் தம்பி மாதிரிடா அப்படி இப்படின்னு சொல்லி வந்து 1008 உருட்டெல்லாம் உருட்டிகிட்டு இருந்தான் மோடி. இல்லைன்னா அப்படியே விட்டுருந்தானே இது பெரிய பஞ்சாயத்தாக மாறி இருக்கும். அவனுக்கு வந்து ஒரு ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸாகவே மாறிட்டு இருந்திருக்கும். அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, இது ஏன் வந்து இன்னும் வந்து என்னென்னா இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து இது ஒரு 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 ஃபாரின் என்ன சொல்கிறது, ஒரு ஃபாரின் மக்களை வந்து இது பண்ணணும், ஒரு வேர்ல்டு டாமினேஷன் நோக்கி இவங்களோட விஷயம் வந்து ஒரு வேர்ல்டு டாமினேஷன் நோக்கி இருக்கிறாங்காட்டி மக்களை வந்து ஃபஸ்ட் திங் இஸ் மக்களை வந்து நம்ப வைக்கணும். அதாவது வந்து இந்தியன்ஸ்னால் ஒரு ஸ்டீரியோடைப் இருக்கும். ஸ்டீரியோடைப் மீன்ஸ் ஒரு பாசிட்டிவான ஸ்டீரியோடைப் மாதிரி, ஆனால் ஒரு ஃபேக் ஒன். எப்படின்னா இந்தியன்ஸ்னாவே வந்து இந்தியானா வந்து காந்தி பிறந்த மண், அப்புறம் வந்து இந்தியா வந்து த லேண்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி, இந்தியா வந்து இந்த லேண்ட் ஆஃப் கல்ச்சரு, த லேண்ட் ஆஃப் கலர்ஸு, அது இதுன்னு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். பட் ஆனால் எல்லாருமே அப்படியான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இந்தியா வந்து மெஜாரிட்டி எப்படி இருக்குன்னு நிறைய பேர்த்துக்கு தெரியும். இந்தியாவில் என்னென்ன நடக்குங்கிறது வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்குதான்னு கேட்டால் கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். எங்கே ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து இருக்க போகுது? இந்தியாவோட பாஸ்ட்டு ஹிஸ்ட்ரி என்னன்னுங்கிறது இவனுங்களுக்கு தெரியாது. நம்மளை விட ஒரு பெரிய
மடப்பயிலுக்கு வந்து இந்த இந்த உலகத்தில் வந்து இருக்கிறாங்கன்னு கேட்டால் ஆஃப்கோர்ஸ் அது வந்து ஃபாரினர்ஸ் தான், வேறு யாரும் இல்லை. ஏன்னா இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சும் வந்து என்ன பண்ணுறது, இதை எதிர்க்கிறாங்க. இந்தியாவுக்குள்ளே வந்து எதிர்க்கிறவங்க இருக்காங்க. ஒரு சில பேர்த்துக்கு தெரிஞ்சும் அவங்கள வந்து பெருசாக போராடாதவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஃபாரின் கண்ட்ரிஸில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து என்ன சொல்கிறது, அவங்களாம் வந்து ஒரு வெல் டெவலப்டு கண்ட்ரியாக இருந்தாலுமே இன்னுமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து தெரியறதில்ல. அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் வைஸாக வந்து கொண்டு போகணும். இந்தியானா வந்து இப்படி, இந்தியானா வந்து அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு போயிருக்கணும். ஆனால் அதோட எக்ஸாக்ட் ட்ரூத்னா, அதோட ரியாலிட்டி என்ன, அதுக்கு பின்னாடி என்னென்னலாம் இருக்குது, அது எதனால் வந்து சொல்லப்படுதுங்கிறத வந்து இன்டர்நேஷ்னலாக வந்து அவங்க கண்ட்ரிக்கு வந்து சொல்ல போனோம். இப்போ ரீசெண்டாக எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம நித்யானந்தம் நம்மால் பார்த்த வேலை என்னென்னா, இந்த நியூயார்க்கா ஏதோ ஒரு ஊர் நினைக்கிறேன், அந்த ஊர் நியூயார்க்கு நியூ ஜெர்சின்னு நினைக்கிறேன். அந்த ஊரில் வந்து இது பண்ணியிருந்தாங்க. அதாவது அந்த கைலாசம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஈக்குவடர் பக்கத்தில் ஏதோ ஐலாண்டு இதெல்லாம் வாங்கி இது பண்ணிட்டு இருந்தான்னு சொன்னாங்க. கைலாசன்னு வந்து ஒன்று தனி இது வந்து ஆரம்பிச்சு, தனி நாடு ஒன்று வந்து ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இந்த நியூயார்க் வந்து நியூயார்க் அவங்க இதுக்குள்ள வந்து அவங்க ஒரு என்ன சொல்கிறது, அவங்க இடத்துல வந்து ஒரு செட் ஆஃப் வந்து டெம்பிள் வந்து இது பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அவங்க இடத்துல வந்து ஒரு என்ன சொல்கிறது, இவங்க ஒரு இவங்க ஸ்டேட்டுமா அவங்க எதுவுமே வந்து கொலாபரேட் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்காக வந்து அக்ரிமெண்ட்லாம் கூட சைன் பண்ணியிருந்தானுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயந்தான் வந்து தோணுச்சு. ஆனால் கடைசியில் வந்து நம்ம பையன் வந்து சேட்டை கட்டிட்டு போயிட்டாங்கிற மாதிரி வந்து இப்போ என்னாச்சு, அவங்க வந்து டீட்டெயிலாக வந்து பேக்ரவுண்ட் செக் வந்து பண்ணியிருக்காங்க. உண்மையில வந்து இவன் யார், இவன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கும்போது இவன் வந்து இந்த இந்தியாவில் வந்து ஃப்ராடு சாமிங்கிறதும், இவன் வந்து நிறையா பொண்ணுங்களை வந்து அப்யூஸ் பண்ணியிருக்கான், இவன் மேலே வந்து நிறைய கேஸ் இருக்குது, இவன் வந்து இந்தியா தேடி எடுக்கிற ஒரு குற்றவாளின்றது வந்து தெரிஞ்சிருச்சு. அது போக வந்து இவங்க ஈக்குவலர் பார்த்தாலும் ஒரு ஐலாண்டு வாங்கியிருக்கான்னு சொல்லி நம்மளாம் நம்பிட்டு இருந்தோம்ல, இந்த கைலாஸ்ன்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு ஐலாண்டும் இல்லை. இவன் எங்கேயோ உட்காந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து தலைமறைவாகிறான். மேபி இந்தியாவிலே இருக்கலாம், இங்கே யாராச்சும் ஒரு பெரிய அரசியல்வாதி மூலியமாக உட்காந்துட்டு இருக்கலாம். இவன் ஈக்குவடார் ஐலாண்டில் இருக்கிறவங்க அவங்க இதுபடி கேட்டு அவங்க அந்த ஐலாண்டு வாங்கியிருக்காங்கன்னு சொன்னாலே, அந்த ஈக்குவடார் ஐலாண்டு அந்த கவர்மெண்ட்கிட்டையும் கேட்டப்போ வந்து இல்லை, அப்படி ஒரு விஷயமே நடக்கலை, நாங்கள் எந்த ஐலாண்டையும் வந்து சேல் பண்ணல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பயவுள்ள இது வந்து ஸ்கேம் பண்ண பார்த்துருக்குதுன்னு சொல்லி இவங்களை வந்து டிஸ்அக்ரி பண்ணிட்டாங்க. இவங்களை வந்து நம்பக்கூடாதுன்னு சொல்லி இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு புத்தி வந்திருக்குது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. சாதாரண ஊதுபத்தி வாசனைக்காக நம்பி வாழ்க்கையை விட்டவனெல்லாம் இங்கே இருக்கிறான் நம்ம ஊரில். இப்போ சொல்லணுன்னா நம்ம ஜக்கி வாசுதேவோட ஈஷா யோகா மையத்துக்கு வர ஃபாரினர்ஸு என்ன சொல்கிறது, உனக்கு வந்து ஒரு இன்சென்ஸ் ஸ்டிக்கு, அதாவது ஊதுபத்தி அகர்பத்தி எதை வேணால் சொல்லலாம், அதெல்லாம் வேணும்னா நீ சைனாவில் வாங்கலாம், ஜப்பானில் வாங்கலாம், கொரியாவில் வாங்கலாம். இந்த மாதிரி ஒன்றும் இல்லை, நீ இருக்கிற இடத்துலையே வாங்கலாமே. அதுக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாம்பிராணி வாசத்துக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது? சாம்பிராணி வாசம் வந்து பார்த்தா ஓகே நல்லா தான் இருக்கும், ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்கும் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு என்ன சம்மந்தம்? காட்டுக்குள்ளே அவன் ஜக்கி வாசு வந்து காட்டுக்குள்ளே வந்து ஒரு ஆசிரமம் வந்து வச்சுருக்கான். நீ அந்த 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 என்விரான்மெண்ட்டில் வந்து ஒரு ஆசிரமம் இல்லாமல் ஒரு ஐடி பார்க்கோ ஒரு காலேஜோ இருந்தாலும் கூட நீ அந்த இடத்துக்கு நம்ம யாரோ ஒரு ரேண்டமான ஆளோ யாராக போனாலுமே ஒரு பீஸ்ஃபுல் வந்து கிடைக்கத்தான் செய்யும். ஏன்னா அங்கே வந்து எந்த ஒரு டிராஃபிக்கோ எந்த ஒரு பொல்யூஷனோ வந்து இருக்காது. ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து இருக்கிறது. அப்படி சரௌண்டிங் அப்படி ஃபுல்லாக ஒரு ஃபாரஸ்ட் சரௌண்டிங்குள்ளே எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே சரி, ஒரு இண்டஸ்ட்ரியே இருந்தாலுமே கப்பு சுப்புன்னு ஒரு மைண்டுக்கு வந்து ஒரு அமைதியை தான் கொடுக்குமே ஒழிய
அதுக்கு காரணம் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி, காடு. இவங்களோட ப்ரைமரி டார்கெட்டே வந்து யாருன்னு பார்த்தோம்னா இந்த ஃபாரினர்ஸ் வந்து நிறையா வந்து ஒர்க்கு ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த பிஸ்னஸ் மேனு, நம்ம ஊர் பிஸ்னஸ் மேனாகவே இருக்கணுமே, இவங்க இந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ், இவங்கெல்லாம் வந்து டெய்லி வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்களையெல்லாம் வந்து இவங்க தான் வந்து ஒரு மெயின் டார்கெட்டு வந்து கூட. இவங்களை எல்லாத்தையும் வந்து இங்கே அட்ராக்ட் பண்ணி இப்படி வாங்க, இவன் வந்து அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறேன், லைஃப்பை பற்றி என்னன்னு சொல்கிறேன், அப்படி இப்படின்லாம் வந்து கன்றாவியான விஷயமெல்லாம் சொல்லி கொடுத்து நிறைய பொய்யான விஷயங்கள் எல்லாம், மூட நம்பிக்கைகள்லாம் பரப்பி அது இதுன்னு சொல்லி இதுதான் லைஃப்பு, இப்படி தான் வந்து லைஃப் இருக்கும்னு சொல்லி பரப்பி அவனுக்கு பின்னாடி இருக்கிற கேஸ் எல்லாம் வந்து மூடி மறைக்கணுங்கிறதுக்காக அவனுக்கு முன்னாடி வந்து காட்மேன் அப்படிங்கிற ஒரு இமேஜை வந்து அவன் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறான் இன்றைக்கி. இதுக்கெல்லாமும் யார் இருக்காருன்னு பார்த்தா நூலிபான்ஸ், அஃப்கோர்ஸ். ஏன்னா இன்றைக்கி ஜக்கி வந்து அடங்கி போயிருக்கிறதுக்கு என்ன சொல்கிறது, ஜக்கி வந்து என்னதான் அவ்வளோ பெரிய பவராக இருந்தாலும் அவன் ஒரு விஷயத்துக்கு வந்து அடங்கி போவான். அது யாருன்னா நூலிபான்ஸ் தான். இன்றைக்கி நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, மோடியை வந்து நம்ம வந்து திட்டிகிட்டு இருப்போம். மோடி வந்து அப்படி, மோடி வந்து இப்படி, மோடி வந்து ஏதாவது பண்ணியாயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வன்மத்தை வந்து நம்ம ஒரு ஹேட்ரட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம். ஆனால் அதுக்கு காரணம்லாம் வந்து மோடி தானா, மோடி வந்து அதுக்கான ஒர்த்தானா ஆளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மோடி என்ன சொல்கிறது, ஹீ இஸ் அ பப்பட். அந்த பப்பட்டை பிடிச்சி ஆட்டிகிட்டு இருக்கிறான் பார்த்தீங்களா, கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறான் பார்த்தீங்களா, அவனைத்தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம யாருன்றதை பார்க்கணும். அது வேறு யாரும் இல்லை, நம்மளது நூலிபான். அப்படியா ப்ரோ. அப்புறம் இந்த விண்டீசலு அந்த மாதிரியான விஷயம், அவனை மாதிரியான ஆட்களாக இருக்கட்டும், நம்ம ஒரு அண்ணாமலை ஆடுகிறான்ல அவனாக இருக்கட்டும், அவங்கள வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து ஆட்டி படைக்கிறது வந்து மேலே இருக்கிற ஒரு நூலிபான் தான். இருந்தாலும் ஏன் ப்ரோ இப்போ மோடி வந்த இடத்துக்கு ஒரு நூலிபான் வந்துருக்கலாமே போனால், மோடியோட கம்யூனிட்டி ஆட்களோட ஓட்டு வேணும். ப்ளஸ் இதுக்கு முன்னாடி வந்து காங்கிரஸ் வந்து என்ன ஒரு அரசியல் பண்ணிட்டு இருந்ததுன்னா குடும்ப அரசியல் தான் பண்ணிட்டு இருந்தது. அதுக்கு வந்து ஆப்போசிட்டாகவும் வந்து இருக்கணும், அதே சமயம் வந்து நம்ம கையிலேயே வந்து பவர் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவும் வந்து எடுக்கப்பட்டதாக வந்து இந்த குடும்ப அரசியல் இல்லாமல் இருந்தாலும் பவர் எங்கள் வாட்ட தான் இருக்கணும். அவன் வந்து நாங்கள் நிறுத்துகிறவன் வந்து நாங்கள் சொல்கிறதான் வந்து கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஆள் தான் நிறுத்த வைப்பாங்க. இப்போது மோடியே பார்த்தீங்கன்னு வைங்களேன், நீங்கள் மோடிகிட்ட போய் ப்ரெஸ்ஸு மைக்குன்னு தூக்கிட்டு போனால் அரே பகவான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவான். அப்பேற்பட்ட ஆள் தான். சொல்ல போனால் ஒரு அப்ராணி. நீங்கள் தனியாக கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு என்ன ஏன் பண்ண இப்படி பண்ணேன்னு கேட்டேன், என்ன அப்படின்னு பாட்டுப்பானே ஒழிய என்ன சொல்கிறது, அவன் ஒன்றுமே தெரியாதுடா சத்தியமாலுமே. அவன் போய் ஒரு 10 பேர்த்து வச்சு கலவரம் பண்ணியிருப்பானா, மேபி பண்ணியிருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவன் கையில் ஒரு உருட்டு கட்டி கொடுத்து ஒரு கிழவனை போட்டு அடித்து சாப்பிட்றான்னு சொன்னாங்கன்னா சாவடிக்க மாட்டான். இவன் அந்த அளவுக்கு கூட வருத்து இல்லை. அப்பேற்பட்ட டிக்கெட்டுங்க தான் வந்து இவங்களுக்கு வந்து தேவைப்படுது. இவனுங்களுக்கு என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு தெரிகிற ஒரு ஜீவராசி தான் வந்து இவங்களுக்கு வேணும். அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் வந்து ஒரு வேர்ல்டு டாமினேஷனுக்கு போகும்போது வந்து எல்லா இடத்துலையும் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. முதல்ல வந்து காலை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு கண்ட்ரியில் போய் இருக்கும்போது அவனுங்களுக்கு. ஆனால் வந்து அது காலை பிடிச்சி கெஞ்சிட்டுல இல்லை, காலை நல்லா எந்தெந்த இடத்துல வந்து கிரிப்பாக பிடிக்க முடியும் நான் வந்து பார்த்துட்ருக்குறான். கிரிப்பாக அப்படி பிடிச்சி இழுப்பான். ஒரு டைமு இழுத்தானா பின் மண்டை நச்சுன்னு போய் தரையில் அடித்து மண்டை தெரிச்சிடும். அவன் செத்துருவான். அதுக்கப்புறம் இவன் எந்திரிச்சு அப்படியே அழகாக போய் அவன் நாட்டை அப்படியே அல்வா தூக்குற மாதிரி தூக்கிட்டு போயிடுவான். இப்போ வந்து நீங்கள் ரீசெண்ட் டேஸில் இப்போ இந்தியாவை பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற நிறையா பிராமின் பாப்புலேஷனாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற நிறைய ஹிந்து பாப்புலேஷனாக இருக்கட்டும், அது வந்து பாஸ்போர்ட் வாங்கிட்டு என்ன சொல்கிறது, இந்த நாட்டிலேருந்து வேற ஒரு நாட்டுக்கு போய் அந்த நாட்டில் போய் குடியுரிமை வந்து எடுத்து வாழ்ந்துட்டுருக்கோம். நீங்கள் நிறையா நியூஸில் பார்த்துருப்பீங்க. இந்தியா வம்சாவளின்னு சொல்லிட்டு போட்டு உருட்டிக்கிட்டே கிடப்பானுங்க இவனுக்கு புத்தி அவனுக்கு அந்த நாட்டுக்கு போய் அவன் குடியுரிமை பெற்றான்டா. இங்கே இன்னும் அவனோட மர்ம உறுப்பை பிடிச்சி வச்சுக்கிட்டு இந்தியா வம்சாவளின்னு போட்டு உருட்டிக்கிட்டு கிடக்குது. அவன் அங்கே போய் என்ன பண்ணுறான்னா,
இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு நிறைய ஃபாரினர்ஸும் மற்ற கண்ட்ரிஸ்க்கும் வந்து ஒரு அவேர்னஸாக வந்து இருக்கணும். என்னென்னா அவனை பற்றி எதுவும் தெரியறதில்ல. அவனை சுற்றி வந்து ஒரு ஃபேக் ரேப் வந்து அவனை வந்து சுற்றி இருக்குது. ஒரு பெரிய கவர், என்ன சொல்கிறது, அவன் மேலே வந்து ஒரு லேபிள் வந்து இருக்குது. இவர் இந்தியர், இவர் மிகவும் நல்லவர், இவன் வந்து இந்தியன் வந்து இவன் வந்து அப்படி எதுவும் வந்து பெருசாக வந்து பேசியிருக்க மாட்டான் அப்படின்றதெல்லாம் வந்து இது பண்ணுறாங்க. இவன் வந்து அங்கே வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ரிலீஜியஸ் செட்டப் வந்து கேட்குறதா இருக்கட்டும், அப்புறம் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு போட்டோம், அதெல்லாம் வந்து கூட தப்புன்னு வந்து பெருசாலாம் சொல்லிட முடியாது. ஆட்சி அதிகாரத்துக்கு போகிறது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இவங்களால் வந்து எங்கே ஒரு பிரச்சனை வந்து நடக்கப்படுதுன்னு கேட்டால், நான் என்ன சொல்கிறது, இந்த காட்ஜிலா படம் பார்த்துருப்பீங்க, காட்ஜிலா கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ். இப்போ யாரும் பார்க்கலன்னா போய் பாருங்க, சூப்பர் படம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த கிங் கிடோரான்னு சொல்லிட்டு ஒரு மான்ஸ்டர் இருக்கும். அது அந்த 3 தலை ட்ராகனு. அந்த 3 தலை ட்ராகன் வந்து ஆக்சுவலாக வந்து பூமியை சார்ந்த ஒரு டைட்டனாக வந்து இருக்கவே இருக்காது, ஒரு மான்ஸ்டராக வந்து இருக்கவே இருக்காது. அது வந்து ஆக்சுவலாக வந்து ஸ்பேஸ்லேருந்து பூமிக்கு வந்ததாக இருக்கும். அது வந்து அதுக்கு ஒரு பட்டப்பேர் கூட இருக்கும், பிளானட் ஈட்டர்னு நினைக்கிறேன். பிளானட் ஈட்டரு, பிளானட் கான்கரர், அது மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்கும். அது வந்து ஒரு ஊடுருவி, இன்வேசிவ் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், சரிங்களா, இங்கிலீஷ். அந்த இன்வேசிவ் ஸ்பீஷிஸ் மாதிரி இவனை என்ன பண்ணுறானுங்க, இன்னொருத்தனோட கண்ட்ரிக்குள்ளே போய் அவனுங்களோட இதுக்குள்ளே போய், அவனுங்களோட ஜாகிரபிக்கல் லொக்கேஷனுக்குள்ளே போய், அவனுங்களோட சொசைட்டிக்குள்ளே போய் அவனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு என்விரான்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அந்த படத்துலேயுமே வந்து அந்த மான்ஸ்டர் வந்து அந்த வேலை தான் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோன்னா, பூமிக்கு வரும், பூமிக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிற டைட்டன்ஸ்ல எல்லாம் இது வந்து என்ன பண்ணால், இது வந்து ஒரு ஆல்ஃபா டைட்டனாக வந்து இது வந்து ஒரு தலைவனாக வந்து மாறுறதுக்காக வந்து நிறைய விஷயங்கள் பண்ணோம். பட் இங்கே இருக்கிற காட்ஸில் வந்து அந்த சிம்பிளாக சொல்லணும்னா அந்த காட்ஸில் வந்து ட்ரெவிடியன், ஓகேவா, சிம்பிளாக சொல்லணும்னா அந்த காட்ஸில் வந்து ட்ரெவிடியன். அந்த ட்ரெவிடியன் வந்து இந்த கிடோராங்கிற அந்த ஆரியன் ரேஸை வந்து போட்டு அடித்து மூளையில் போட்டு உட்கார வச்சு ஐஸில் வந்து உரைய வச்சுட்டு போயிடுது. இது வந்து காப்பாற்றிடுச்சு இப்போது, ஓகேங்களா. அதே மாதிரி தான் அது வந்து திரும்பி உயிரோடு வரும்போது என்ன பண்ணுன்னா, அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து என்ன ஒரு டாமினேஷன் இருக்குதோ அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும். டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு அது தலைவனாக இருக்கும். அது தலைவனாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அது சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டை அதுக்கேற்ற மாதிரி மாற்றிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட்டை மாற்றும், வெதரை மாற்றும். அது மாதிரிலாம் ஆரஞ்சஸ் மாற்றுவானுங்களாம் கேட்டால் கிடையாது. அந்த மாதிரி விஷயம்லாம் மாற்ற மாட்டானுங்க. அவனுக்கு என்ன பாசிபிளோ அந்த விஷயங்கள்லாம் வந்து மாற்றுவாங்க. இப்போது சொல்லணும்னா லாங்குவேஜு, ஃபுட் ஹேபிட்ஸு, அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸு, அப்புறம் வந்து கல்ச்சரு, அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, ஃபுட் ஹேபிட்டு, கல்ச்சரு, அப்புறம் வந்து என்னது அவங்கள என்ன சொல்கிறது, லேண்டை வந்து இது பண்ணிக்கிறது, கான்கரர் பண்ணி எடுத்துக்கிறது, அவங்களோட லேண்டை வந்து இவன் வந்து அபகரிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவங்களோட பொலிட்டிக்கல் டாமினன்ஸு, அவங்க கண்ட்ரியோட பெரிய தலைமை, அது வரைக்கும் கூட இவன் வந்து எடுத்துக்கிற நிலைமைக்கு வந்து போகிறான், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து முன்னாடியே வந்து தெரிஞ்சு அந்த விஷயங்களெல்லாம் வந்து தடுப்போம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, we have to look the society. நம்ம சொசைட்டியை வந்து பார்க்கணும். நம்ம வந்து தினமும் வேலைக்கு போகிறோம், தினமும் படிக்கிறோம். படிக்கும்போது கூட எதை படிக்கிறோம், ஒரு சாதாரண மக்கப் தான் பண்ணிகிட்ருக்குறோம் இன்றைக்கி வரைக்குமே. நீங்கள் அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயமெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா தெரியாது. நீங்கள் சாதாரணமாக படிக்கிற சோஷியல் புக்கில் இருக்கட்டும், அதிலே வந்து இந்த சொசைட்டியை புரிஞ்சுக்கிற ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். ஆனால் நீங்களாம் வந்து அதை மக்கப் பண்ணிவிட்டு காலப்போக்கில் வந்து அதெல்லாம் மறந்துடுவீங்க. இந்த சொசைட்டியில் வந்து ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து பாருங்கள். இந்த மாதிரி அப்படி உங்களுக்கு வந்து அந்த மாதிரி விஷயங்களை பார்க்க முடியலைன்னா ஒன்றே சொல்கிறேன், உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் பாருங்கள். உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு ஓரமாக இந்த சாமி கிமி இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு ஓரமாக நின்று உங்கள் லைஃப்பை வந்து பாருங்கள். உங்கள் லைஃப்பில் என்னென்ன நடக்குது, உங்கள் லைஃப்பில் என்னென்ன கூத்து நடக்குது, உங்கள் லைஃப்பில் என்னென்ன மாதிரியான பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ்லாம் வருது,
அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் சொசைட்டி பாருங்கள். சொசைட்டிக்குள்ளே என்ன மாதிரி பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ்லாம் நடக்குது, என்ன மாதிரி பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ்லாம் நடக்குது, பொலிட்டிக்கல்ஸ்லாம் யாரெல்லாம் என்னெல்லாம் நடக்குது, என்னென்ன விஷயங்கிறது, என்னென்ன மீனிங்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குங்க. அண்டு இன்றைக்கி இந்தியாவில் வந்து நிறையா பேர் இந்த குறிப்பிட்ட கூட்டம் மட்டும் வளர்ந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கீழே இருக்கிற 2 டிக்கெட்டும் தான். ஒன்று வைஷ்யன், இன்னொருத்தர் வந்து க்ஷத்ரியன். அதாவது இந்த இடைநிலை ஆட்கள். இந்த இடைநிலை ஆட்கள் வந்து இவங்களால தான் வந்து அவன் வந்து மேலே வந்துட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் உஷாராயிட்டாங்கன்னா அவனுக்கு வந்து வேலையே கிடையாது. ஓகேங்களா? அதாவது இந்த இடைநிலையில் தான் வந்து நீங்களும் நம்மளும் இன்னும் நிறைய பேர்லாம் வந்து இருக்கிறோம். நம்மலாம் வந்து மாறினா தான் அவங்ககிட்ட இருந்து தப்பிக்க முடியும். ஓகேங்களா? நான் வந்து என்ன சொன்னேன்னா, அவங்க ஃபுல்லாகவே வந்து அவங்க வந்து அப்படி தானே அப்படின்னா கேட்டால் கிடையாது. அவங்களையும் நிறைய நல்லவங்க இருக்காங்க. அவங்களும் வந்து எந்த ஒரு மோட்டிவ் இல்லாமல் இருப்பாங்க. அவங்களும் வந்து நிறைய பேரில் இருக்கிறாங்க. அவங்களாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் வெளிப்பட்டு நமக்கு வந்து உதவி பண்ணிட்டுலாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இல்லாமல் இருக்கும்போது வந்து நான் வந்து எல்லாத்தையும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. இப்போது அதில் வந்து ஒரு மெஜாரிட்டியான பீப்புள் வந்து அப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அந்த மெஜாரிட்டியான பீப்புள் பண்ணுற தப்பை தான் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போது என்ன சொல்கிறது, நம்ம ஊரே வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்காக வந்து 1008 வேலைத்தனம்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்ல வரேன்னு தெரியும். அப்போ வந்து வடக்கம் வந்து இது பண்ணுறாங்கடி தான் வந்து டேக் ஓவர் பண்ணுறான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. கிளியராக சொல்கிறேன். அங்கேருந்து வர வேலை செய்கிறதுக்கு இங்கே வர அப்பாவி ஒரு வடக்கனை வந்து நான் வந்து எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. யார் மேலே வந்து தப்பு, யாரை வந்து இங்கே நான் தப்பு சொல்ல போகிறேன்னா, அங்கேருந்து வரான். யார் வரா? அங்கேருந்து அவனோட பொலிட்டிக்கல் ஐடியாலஜி, இந்த மண்ணுக்கு ஏற்ற ஐடியாலஜி இல்லாமல் இந்த மண்ணை அபகரிக்கணுங்கிற ஒரு ஐடியாலஜியில் வரான் பார்த்தீங்களா, அவனைத்தான் எதிர்க்கணும். சீமான் வந்து உங்களுக்கு வந்து இப்படி சொல்லியிருக்க மாட்டான், யார் வந்தாலும் எதிர்த்துருங்க, கம்ப்ளீட்டாக எதிர்த்துருங்க, அவனாலே அடிங்க, வா என்ன சொல்கிறது, இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த வார்டனை அடி ஒன்றும் இல்லை, வார்டன்னாலே நாங்கள் அடிப்போம்லே அப்படிங்கிற மாதிரி அடிங்க அப்படின்னு தான் வந்து சொல்லியிருப்பானே வழிய, அதெல்லாம் வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு அரசியல். யார் என்னன்னு நினைங்க. ஏன்னா அந்த சைட்லேருந்து வரவனும் கூட அப்பாவியெல்லாம் இருக்கான். அவனுக்கும் வந்து குடும்ப குட்டி, அவனும் வந்து ஒரு பிற்போக்குத்தனமான பொலிட்டிக்கல் விஷயத்தால் வந்து கல்வி அறிவு இல்லாமல் வெறும் வேலையை மட்டுமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு கூலி வேலையை மட்டுமே பார்க்கக்கூடிய விஷயத்துக்கு வந்து தள்ளப்படுறான். அவனுக்கு வேறு வழி இல்லை. அவனுக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்டு ஆகணும், அதுக்காக வந்து அவன் வேலைக்கு போய் ஆகணும். அதுக்காக அவன் படிச்சிருக்கானான்னு கேட்டால் கிடையாது. முக்கால்வாசி பேர் நிறைய பேர் படிக்கிறது இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க ஒரு பாலிட்டிக்ஸ் இது. அதனால் வந்து அவங்க ஊரில் அவன் படிச்சிருந்தான்னா அவனுக்கான பிஸ்னஸ்ஸு, அவனுக்கான விஷயங்கள்லாம் வந்து அவங்க ஊரில் பண்ணிக்க முடியும். அவனுக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லாதங்காட்டி, சரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் அவங்க இதில் இல்லாதங்காட்டி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நல்லா இருக்கிற ஊருக்கெல்லாம் வந்து வேலை பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நார்மலாக வந்து பண்ணுறது தான். அவங்க மேலே வந்து தப்பு எதுவும் கிடையாது. இங்கே வந்து ஒரு விஷத்தை வந்து பரப்பணுன்ட்டு வரான் பார்த்தீங்களா, அவனைத்தான் நீங்கள் யாருன்னு பார்த்து நீங்கள் வந்து அடிக்கணுமே ஒழிய அப்பாவி மக்களை வந்து என்றைக்குமே வந்து நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விஷயம் வந்து அங்கே நடக்கிற ஒரு கேவலமான அரசியல் பற்றி சொல்லணுன்னா, இது வந்து இந்த ஆரியன் பாலிட்டிக்ஸ் சொல்லணும் தான். அவங்க வந்து என்ன சொல்கிறது, அவங்கள வந்து அவங்க பாப்புலேஷன், இந்த ஆரியன் பாப்புலேஷனை வந்து பெருகிக்கிறது இல்லை. அவங்களுக்கு கீழே இருக்கிறாங்க அந்த ஷூத்ராஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஷூத்ராஸை வந்து என்ன மாதிரியான ஒரு கேவலமான அரசியலுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கிறான்னா, அவங்கள வந்து மொதுன்னு ஒரு பாப்புலேஷன். இன்றைக்கி வந்து இந்தியா வந்து ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய விஷயம் என்னென்னா பாப்புலேஷனு, மோர் அமௌண்ட் ஆஃப் பாப்புலேஷன். அதுக்கு வந்து யாருக்கு காரணம்னு கேட்டால் அதுக்கும் நூலிபான் தான் காரணம். என்ன பொருள், எதுக்கு தொட்டால் நூலிபான் தான் காரணம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நான் சொல்கிறேன்ட்டு வந்து இது பண்ணிக்க வேண்டாம். நீங்களே போங்க, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை எடுங்க, அதில் கண்டிப்பாக அந்த த்ரெட்டை பிடிச்சிட்டே போனீங்கன்னா கடைசியில் இருக்க போகிறது ஏதோ ஒரு த்ரெட்டு தான். இதை நான் ஆணித்தனமாக அடித்து சொல்லுவேன்.
அதுக்கு பின்னாடி ஒருத்தர் அதில் ஒரு மெயின் ஆள் இருப்பான். அந்த மெயின் ஆளை பிடிச்சிங்கன்னு வைங்களேன், அந்த மெயின் ஆளுக்குன்னு ஒரு மெயின் ஆள் இருப்பான். நான் அவங்க சொல்லி தான் ப்ரோ பண்ணேன் ப்ரோ அப்படிமா. அந்த யாருன்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி வந்து நூலாக தான் இருப்பான். புரியுதுங்களா? அந்த மாதிரி நான் இப்போ இந்த இதை பற்றி சொல்கிறேன், அந்த கேவலமான அரசியல் பற்றி சொல்கிறேன். அவங்கள வந்து என்ன ஒரு கல்வி அறிவு கொடுக்காம இந்த மாதிரி விஷயம் அவங்களெல்லாம் வந்து எதுக்கு பண்ணுறான்னா, ஓட்டுக்காக வந்து மக்களை வந்து இது பண்ணிக்கிறான், என்ன சொல்கிறது, ப்ரீட் பண்ணிக்கிறான் ஓட்டுக்காக. இதுதான் வந்து ஒரு உலகத்தில் வந்து ரொம்ப பெரிய கேவலமான அரசியல்னால் வந்து அது இதுதான். ஓட்டுக்காக மக்களை வந்து இனவருத்தி பண்ணி அவங்க இப்போ என்ன சொல்கிறது, ஒரு பாப்புலேஷன் இருக்குது. ஒரு பாப்புலேஷன் வந்து எஜுகேஷன் கொடுத்தா அவனை வந்து எதிர்ப்பான், கேள்வி கேட்பான், எல்லா விஷயத்தையும் பண்ணுவான்னு தெரியும். அதனால் எஜுகேஷன் வந்து அந்த செட் ஆஃப் மக்களுக்கு மட்டும் கொடுக்கல. ஆனால் அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, நீ வந்து எவ்வளோ வேணால் பெற்றுக்க, நமக்கு வந்து இந்த தடையே வந்து இல்லை. நீங்கள் வந்து இந்த சவுத் ரீஜன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், மோஸ்ட்லி நிறைய பேர்த்துக்கு வந்து கல்வி போயிருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு இன்னைக்கு வரைக்கும் போகாமல் தான் இருக்குது நிறைய பேர்த்துக்கு. ஆனால் சொல்கிறேன், மெஜாரிட்டியாக வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து கல்வி போயிருக்கும். இங்கே வந்து நிறையா முற்போக்கான நிறைய விஷயங்கள் வந்து முன்னெடுத்திருப்பாங்க. இங்கே வந்து நிறையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேஞ்சஸ்ஸு, இங்கே வந்து ஒரு லைஃப் வந்து முன்னேற்றுறதுக்கான வந்து நிறைய ஒரு விஷயங்கள் வந்து இங்கே வந்து மாறிட்டு இருந்திருக்கும். ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா அந்த இங்கே இருக்கிறதுக்கு ஈக்குவலாக வந்து அங்கே இருக்குமான்னு கேட்டால் கிடையாது, கம்ப்ளீட்டாக கிடையாது. எப்படி சொல்லணும்னா, இங்கே வந்து அந்த என்ன சொல்கிறது, கருத்தடை விஷயங்கள் வந்து ஒன்று வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க, பர்த் கண்ட்ரோல். அது வந்து இங்கே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து இங்கே வந்து ஒரு பாப்புலேஷன் வந்து கணிசமாக வந்து கம்மியாக இருந்தது. அண்டு கரெக்டாக வந்து அந்த நாம் இருவர் நமக்கு இருவர் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இங்கே ஃபாலோ பண்ணி இங்கே வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது, அப்படி ஒரு பாப்புலேஷன் இல்லைனாலும் இங்கே வந்து கணிசமான ஒரு பாப்புலேஷன் வந்து இருந்துகிட்டு இருந்தது. அது வந்து கரெக்டாக வந்து இங்கே இருக்கிற கவர்மெண்ட்ஸ் வந்து மேனேஜ் பண்ணி மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமான அரசியல் வந்து நடந்துட்டு இருக்குது. நீ எத்தனை குழந்தை வேணால் பெற்றுக்கோ, 5, 6, 7 கூட பெற்றுக்கோ, பிரச்சனையே இல்லை, எத்தனை குழந்தை வேணால் பெற்று போட்டுக்கோ. ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு கல்வி அறிவோ அந்த அறிவு இந்த அறிவோ எதுவுமே வந்து கொடுக்குறதில்ல. மிஞ்சி போனால் அதுலேருந்து 1-2 வேணால் படிக்க போகும். மிச்சதெல்லாம் வந்து படிக்க போனாலுமே ஏன்டா படிக்க வரேன்னு சொல்லி அடித்து துரத்துற கூட்டம் தான் வந்து அங்கே நிறையா இருக்குது. அப்படியும் அங்கே யார் படிக்க போவான்னு கேட்டால் மேல்தட்டு மக்கள் தான் வந்து படிக்க போவாங்க. நான் சொன்னேன், இந்த இடைநிலை ஜாதிக்காரங்க அவங்க தான் வந்து படிக்க போவாங்க. மிச்சம் இருக்கிறவங்க அந்த பாவப்பட்டவங்க இல்லை இந்த பொய்யான அரசியலாம் நம்பிக்கிட்டு இருக்கிறவங்க வந்து அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வந்து இது பண்ணணுங்கிறக்காண்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பெத்துப்போட்ட குழந்தைங்களாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு அந்த பெத்துப்போட்ட குழந்தைங்களுக்கு கொஞ்ச நாள் வந்து இவங்க சாப்பாடு போட்டுட்ருப்பாங்க. இவங்க சாப்பாடு போட்டதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தைங்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஊருக்கு இந்த ஊருக்கு போங்கடா அந்த ஊருக்கு போங்கடான்னு சொல்லி இந்த லேபர் ஏஜென்சிஸ், இந்த மேன் பவர் ஏஜென்சிஸ் மூலிமா இங்கே அனுப்பிச்சி விட்ருவாங்க. இங்கே அவங்க வந்து இங்கே வந்து கூலி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பெருசாக அவங்களால வந்து எந்த ஒரு படித்த வேலைக்கெல்லாம் எங்கேயுமே வந்து போயிருக்க மாட்டான். ஒரு கிளர்க் வேலைக்கும் கூட போயிருக்க மாட்டான். பியூனு வேலைக்கும் கூட இங்கே வந்திருக்க மாட்டான். செங்கல் தூக்கிட்டு இருப்பான் எங்கேயாச்சும், இல்லை எங்கேயாச்சும் ரைஸ் மில்லில் வந்து தேங்காய் உடச்சிட்டு இருப்பான். அந்த ரொம்ப கீழ்மட்டமான ஏதாச்சும் ஒரு வேலை, கூலி வேலை ஏதாச்சும் பார்த்துட்டு இருப்பானே ஒழியா நீங்கள் வந்து பெருசாக வந்து எங்கே ரோடு போட்டுட்டு இருப்பான், பிரிட்ஜு கட்டிகிட்டு இருப்பான், பில்டிங்கை வீடு கட்டிகிட்டு இருப்பான். எங்கேயாச்சும் வீடுனா அவங்க வீடு அவனுக்குன்னு வந்து வீடு கட்டிகிட்டு இருக்க மாட்டான். இன்னொருத்தன் வீட்டுக்கு வந்து சிமெண்ட் அடித்து போட்டுட்டு இருப்பான். அதையும் தெளிவாக சொல்லிக்கிறேன் நான். அப்புறம் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து அவன் வந்து பண்ணிகிட்டு இருப்பான். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணினாலுமே இவனை வச்சு இவனை வந்து இவ்வளோ தூரம் கல்டிவேட் பண்ணியிருக்குமே, இதனால் வந்து அவங்களுக்கு என்ன யூஸ்னால், இவனுக்கு வந்து ஓட்டு உரிமைன்னு ஒன்று இருக்குது. இவனுக்கு வந்து 18 வயசு ஆச்சுன்னா இவனுக்கு வந்து ஒரு ஓட்டு போடுறதுக்கு உரிமை வரும். அப்போன்னு பார்த்து இவனை என்ன பண்ணுறது, இவனை வந்து இவங்களோட ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு இத்தனை பிரச்சனை நடக்குது, இத்தனை கல்வி அறிவுகளை எதுவுமே கொடுக்காம இத்தனை பிரச்சனை நடக்குது. இத்தனை பிரச்சனை பண்ணினாலுமே, இத்தனை ஜாதி கொடுமை பண்ணினாலுமே அவங்களுக்கு வந்து அந்த கல்வி அறிவு இல்லாத ஒரு காரணத்தினால அவங்கள வந்து சாதாரண ஒரு சாமி பேரை சொல்லியா ஏமாற்றி ஓட்டு வாங்க முடியும். அந்த மாதிரியான ஒரு கேவலமான நிலையில தான் வந்து அவங்க வந்து இருக்கிறாங்க. இதுக்கு வந்து அவங்க மேலே வந்து எந்த குற்றமும் வந்து நம்ம சொல்லிட முடியாது.
ஏன்னா அவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு அந்த 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 மாதிரியான பாலிட்டிக்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு சொசைட்டிலேருந்து தான் வந்து அவங்க வந்து வராங்க. அப்படிங்கிறபோது வந்து நம்ம வந்து எதிர்க்க வேண்டியது அந்த 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 மாதிரி அந்த பாலிட்டிக்ஸ் அந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற அந்த அந்த பெரிய ஆள், அந்த மறைமுகமான ஆள், அவனைத்தான் வந்து நம்ம வந்து எதிர்க்கணுமே ஒழிய வந்து இவனை வந்து எதிர்க்கிறது வந்து எந்த விதமான பயனும் வந்து இல்லை, எந்த பயனும் இல்லை அப்படின்ற மாதிரி தான். சீமான் பேச கேட்டு இந்த மாதிரி கிறுக்குத்தனமான வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. அவங்களாம் வந்து பாவம், அவங்களாம் வந்து கூலி வேலைக்கு 5-10 கொண்டு வரவங்க. அவங்கள பிடிச்சி அடித்து இந்த படம் என்ன படம், இந்த அஜித் படம் கூட கடைசியாக வந்துச்சு துணிவு, அதில் கூட ஒரு சீனில் கூட காட்டியிருப்பாங்க. ஒருத்தன் டீ கொண்டு வருவான், அவன் வந்து இந்த கேஜிஎஃப்னு சொல்லிட்டு வந்து யூடியூப்பில் வந்து பைத்தியம் மாதிரி சுற்றிட்டு போனேன். அவன் வந்து என்ன சொல்லுவான்னா, இந்த ஜோபி அவனுக்கு தான் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி அந்த இந்திக்கான கூட சப்புனா போவான். இதெல்லாம் வந்து ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணிட்டு இருக்காதிங்க. அவங்களாம் வந்து ரொம்பவே பாவமானவங்க. இங்கே வந்து இந்த விஷத்தை பரப்புன்னு வரவன் யாருன்னா அவங்களோட இந்த மண் அபகரிக்கணும், இந்த லேண்டு இந்த பாலிட்டிக்ஸ் வந்து இது பண்ணணும், இங்கே இருக்கிற மக்களுக்கு தீங்கி நினைக்கணும்னு வரான் பார்த்தீங்களா, அவனை அட்டிங்க, அவனை கருத்தில் ரீதியாக போதுங்க, அவனை யாருன்னு இந்த சமுதாயத்துக்கு சுட்டி காட்டுங்க, அவனை யாருன்னு எக்ஸ்போஸ் பண்ணுங்க. அதுதான் நமக்கு தேவை. அதை விட்டுட்டு அப்பாவி மேலே தான் நம்ம பவர் காட்டிகிட்டு இருக்கிறோம். ஸோ இவங்களை யாருன்னு பாருங்க. இப்போ மோசமாக பார்த்தீங்கன்னா இந்த பஜ்ரங் தள் அந்த மாதிரி இந்து அமைப்புகள், நிறைய இந்து அமைப்புகள்லாம் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு வந்து சம்மந்தம் இல்லை, நாங்களாம் வந்து தனித்தனி ஆளுங்க அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக இவங்களாம் வந்து தனித்தனி ஆளுங்களே கிடையாது. இவங்கெல்லாம் ஏதோ ஒரு வழியில் வந்து ரூட்டடான ஒரு ஆள் தான். இவங்கெல்லாம் ஏதோ ஒரு வழியில் அந்த நூல்ஸ் கூட வந்து கனெக்டாக இருக்கக்கூடிய ஆளுங்க தான். இவங்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து வேறு ஆளுங்க, நாங்கள் வந்து தனி ஆளுங்க, நாங்கள் வந்து தனி கட்சிக்காரங்க அப்படின்லாம் வந்து சொல்லிடவே முடியாது. தே ஆல் ஆர் கனெக்டட், எவ்ரிதிங் இஸ் கனெக்டட் மேன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தான் வந்து நம்ம வந்து பார்க்கணும். நீங்கள் இல்லைன்னா நீங்களே இவனுக்கு பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஆனால் எல்லோரும் இந்த ஆர்எஸ்எஸ் பின்னாடி தான் இருப்பானுங்க. ஆர்எஸ்எஸ் பிஜேபி இது பண்ணிகிட்டு இருக்குது. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி சமகாலத்தில் என்ன ஒரு விஷயம்னா, அவங்கள வந்து இந்த சொசைட்டியில் நிறுத்திக்கிறதுக்காக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கார்பரேட்ஸ்னு வேறு யாரும் இல்லை, நம்மளு தான் வைசியர். அதாவது அந்த காலத்து வைசியர், இந்த காலத்து கார்பரேட்டு. இந்த காலத்து கார்பரேட் வந்து இந்த பொலிட்டிக்கல் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மணி, அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஒரு மணி வேணும், அந்த மாதிரி விஷயங்களுக்காக வேணும், அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணுங்கிறக்காண்டி வந்து அப்பப்போ வந்து அந்த பொலிட்டிக்கல் கட்சி வந்து இவங்களுக்கு வந்து ஃபேவராக வந்து நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுக்கும். இவங்களுக்கான கான்ட்ராக்டு, இவங்களுக்கான நிறைய விஷயம், இந்த கம்பெனி வந்து நல்லா குரோவான்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து பண்ணி கொடுக்குறது, நிறைய ரிசோர்ஸஸ்லாம் வந்து ஆஃபர் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண. அதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து அந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் மெம்பரை வந்து ப்ரொமோட் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களுடைய பவர்ஸை வச்சு அவங்கள வந்து ப்ரொமோட் பண்ணுறதா இருக்கட்டும், இன்டைரக்ட் ப்ரொமோஷன் பண்ணுறதா இருக்கட்டும், காசு கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதே சமயம் வந்து இன்னொரு கேவலமான விஷயம் வந்து நடந்துட்டு இருக்குது நம்ம இந்தியன் சொசைட்டியில். என்னென்னா, இந்த சிம்பிளாக சொல்லணுன்னா, இந்த ஃபேக் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது இந்தியாவில். என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த ஃபேக் ப்ராடக்ட்டுங்கிற மார்க்கெட்டை பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த மார்க்கெட்டை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்பாட் பண்ணி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா, இந்த மார்க்கெட்டை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்பாட் பண்ணி நம்ம கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டோம்னா, இது வந்து ஒரு சரியான அட்டியாக இருக்கும் ஃபார் நூலி பாண்ட்ஸ். என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் முன்னில் இந்த நார்த் இந்தியன் சைடு, நம்ம ஊர் சைடில் நீங்கள் நிறைய எடுத்தீங்கன்னா, இன்றைக்கி ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்கு வாட்சஸ்லாம் வந்திருக்கும். ஸ்மார்ட் வாட்சுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்மார்ட் வாட்ச், அதாவது இந்த பெரிய கம்பெனி மாதிரியே இருக்கும், ஆனால் அதெல்லாம் வந்து ஃபேக் ப்ராடக்ட்ஸாக இருக்கும். நிறையா ஃபேக் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். டெக்னாலஜிக்கல் ஐட்டமாக இருக்கட்டும், நிறையா என்ன சொல்கிறது,
டெக்ஸ்டைல்ஸ் ஐட்டம்ஸ் டெக்னாலஜிக்கல் ஐட்டம், டெக்ஸ்டைல் ஐட்டம், இன்னும் நிறையா ஹோம் அப்ளையன்சஸ்ஸு, அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அதோட ஒரு குவாலிட்டியான ஒரு பிராண்டுக்குன்னு, அந்த குவாலிட்டியான பிராண்டுக்குன்னு ஒரு சீப் ஃபேக் ப்ராடக்ட் ஒன்று வந்து இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்டை வந்து ரொம்ப பெருசாக வந்து வளர்த்தி பூமாகி கொண்டு போய்கிட்டு இருக்குது. அண்ட் அது போக வந்து இங்கிருந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் ஸ்கேம் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய நெட்வொர்க்காக வந்து இந்தியாவில் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதனால் வந்து அவங்களுக்கு வந்து ஃபார் த எண்ட் ஆஃப் த டே ஒரு நாளைக்கே வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அவங்களோட டேர்ன் ஓவர் வந்து என்ன சொல்கிறதுன்னா பயங்கரமான ஒரு டேர்ன் ஓவராக இருக்கும். ஒரு நாள் முடியும் போது இல்லை, அவங்களுக்குன்னு வந்து அந்த டேர்ன் ஓவர், அந்த இன்கமே வந்து வேறு லெவலில் இருக்கும். அதே வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஐடி ஆஃபீஸர் மாதிரி, ஒரு ஐடி செக்டர் மாதிரியே வந்து அது வந்து இந்த கவர்மெண்ட் வந்து நடத்திட்டு இருக்குது நிறைய இடத்துல. தயவு செஞ்சு வந்து இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ் இவங்களுக்கு தான் முதல்ல சொல்லணும். நிறையா ஃபேக் ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த டைம் இந்த மந்த்து போன மந்த்லாம் வந்து ஏகப்பட்ட இதெல்லாம் வந்து வாட்சஸ்லாம் வந்து ரொம்ப சீப் குவாலிட்டியில் கிடைக்குது ப்ரோ, ஆப்பிள் வாட்சஸ் மாதிரியே இருக்கும் ப்ரோ, ஆனால் ஆப்பிள் கிடையாது ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறையா ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து விற்றுட்டுப்பாங்க. நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. எல்லாம் 400, 500, 150ன்னு போட்டு விற்றுட்டுப்பானுங்க. அதில் ஒரு சில வாட்சஸ்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கூட கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கூட வந்துச்சு. அதே மாதிரியாக இருக்கட்டும், செல்ஃபோனாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸு சீப்புன்னு சொல்லிட்டு நிறையா இந்த மாதிரி கேவலமான ஒரு தேர்ட் ரேட்டட் டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து குப்பையை வந்து விற்றுட்டுருக்குறானுங்க. இது வந்து எந்த லெவலுக்கு போயிடுச்சுன்னா, அதான் நம்ம சொல்லுவோம் சைனா ப்ராடக்ட்னா டூப்ளிகேட் ப்ராடக்ட்டு, சைனீஸ் செட்டு, அது இதுன்னு சொல்லிட்டு போம்ல. நம்ம ஒரு சைனாவில் இருக்கிற டூப்ளிகேட் மார்க்கெட்டை விட இந்தியன் மார்க்கெட்டை வந்து டஃப் கொடுத்து மேலே போயிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் ரீசெண்டாக சென்சஸில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். நிறைய விஷயங்களில் இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கிற ஃபேக் ப்ராடக்ட்ஸ் வந்து ஈவன் சைனாவே வந்து காம்படிட் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு இருக்குது. நீங்கள் இன்னும் சொல்லணுன்னா இங்கேருந்து உட்காந்துக்கிட்டு இந்த ஃபேக் கால் சென்டர்ஸ்லாம் வந்து நடத்திட்டு இருப்பானுங்க. ஃபாரினர்ஸ் கிட்ட வந்து டாலர்ஸ்லாம் ஏமாற்றிட்டு இருப்பானுங்க. இவர் வீடியோ இந்த மார்க் ராபர்ட்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். மார்க் ராபர்ட்னு சொல்லிட்டு அவர் யூடியூப் சேனல் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே உட்காந்துக்கிட்ட வந்து ஏகப்பட்ட ஸ்கேமர்ஸ்லாம் வந்து இங்கேருந்து பேசி அவங்கக்கிட்ட இருந்து காசு அடித்து ஏமாற்றிட்டு இருப்பானுங்க. அவங்களுடைய அந்த ஆஃபீஸ் ஹெட் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து யாருன்னு பார்த்தா பிஜேபியில் இருக்கிற ஆளுங்க. பிஜேபிக்கு வந்து ஃபண்டு பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆளுங்க. இவங்க கம்பெனிலேருந்து வர டேர்ன் ஓவரில் கொஞ்சம் எடுத்து பிஜேபிக்கு வந்து ஃபண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்க தான் இவங்கெல்லாமே. என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம், இவங்களை ட்ரேஸ் அவுட் பண்ணி நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். அவங்கள ட்ரேஸ் அவுட் பண்ணி அவங்க ட்ராப்பில் வச்சு அவங்க சிசிடிவியில் ஆக்ட் பண்ணிலாம் பார்ப்பாங்க. ரொம்ப தமாசாக இருக்கும். போய் பாருங்கள், செக் அவுட் பண்ணி பாருங்கள். மார்க் ராபர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இல்லை, இந்த இவங்களெல்லாம் வந்து ஸ்கேம் கால் சென்டர்னு சொல்லி ரெய்டு விட்டுருவாங்க போலீஸும் வரும். அவங்களெல்லாம் ட்ரேஸ் அவுட் பண்ணி அவங்கெல்லாம் யார் என்னென்னு பார்த்து கண்டுபிடிக்கும். நியூஸில் வரும். போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போய் அரெஸ்ட்டும் பண்ணுவாங்க. ஆனால் அன்னைக்கு சாயந்தரமே அவங்கள ரிலீஸ் பண்ணி விட்ருவாங்க. இதுவும் வந்து அதிலே காட்டின ஒரு விஷயந்தான். இதை நாங்கள் வந்து என்ன தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும், அவங்க சொன்ன விஷயம் இது, நாங்கள் என்ன தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவங்க வந்து அசால்ட்டாக ஈஸியாக வந்து வெளில வராங்க வித் பொலிட்டிக்கல் பவர்னு சொல்லியிருப்பாங்க. அண்டு இவங்க பின்னாடிக்கிறதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஆட்கள் தான் வந்து அதிகம். இப்படி ஒரு விஷயமும் வந்து நடந்துட்டு இருக்குது. ஒரு சைடு கேஸ்ட் ரீதியாக வந்து ஒரு மக்களை வந்து இது பண்ண ஆரம்பித்தவன் வந்து சாமி மூலியமாக வந்து நம்ம பர்ஸ்லேருந்து வந்து காசு அடிக்க ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கி இப்படி ஒரு ஃபேக் ப்ராடக்ட், சீப் ப்ராடக்ட்னு சொல்லி இப்படி ஒரு விஷயத்துலேருந்து காசை வந்து நம்மக்கிட்ட வந்து அடிச்சுட்டு இருக்கிறான். அதனால் நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம வந்து ஒரு இன்னும் வந்து சீரியஸாக வந்து இது பண்ணணும். சீரியஸாக வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து பாலிடிக்ஸ் பற்றி சொல்லணும், பாலிடிக்ஸை பற்றி விவாதிக்கணும், நிறைய விஷயங்கள் வந்து பேசணும். இங்கே ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து தொடர்ந்து ஒருத்தர் வந்து பேசிட்டாங்க அப்படின்றதுக்காக மட்டும் இல்லாமல் நிறையா தடவை அந்த விஷயத்தை வந்து பேசிக்கிட்டே இருக்கணும். திருப்பி இந்த சமுதாயத்தில் வந்து பேசிகிட்டே இருக்கணும்.
அப்படி வந்து நம்ம இதில் வந்து யாரும் பேசுறது இல்லை. அப்படி பேசுனா தான் ஒரு மாற்றம் வந்து இங்கே வந்து உருவாகும். அதை வந்து இங்கே இருக்கிற மக்கள் வந்து இது பண்ணணும், உணரணும். பேசுங்க தயவு செஞ்சு. அப்படியெல்லாம் பேசணுன்னா இப்போ நான் எப்படி பேசணுன்னா, நான் போய் என் ஃபாலோவர்ஸ் கிட்ட தான் வந்து நான் போய் பேச முடியும். அவங்கள வந்து எப்படி பேச முடியும்னா, இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து விவாதம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஒரு டிபேட் பண்ணிட்டு இருக்கிறேன்னா அவங்கள கூப்பிட்டு வந்து தான் வந்து இது பண்ணிக்க முடியும். நம்ம அன்றாட வாழ்க்கை, நம்ம அன்றாட வேலை இதுவே பார்த்துட்டு இருந்தோம்னா நாளைக்கு ஒருத்தன் வந்து நம்ம முதுகில் குத்திட்டு நம்ம இடத்த அவன் தூக்கிட்டு போயிட்டே இருப்பான். ஸோ அதெல்லாம் நீங்கள் வேலை பாருங்கள், பார்க்க வேண்டாம்னு நான் சொல்லலை. அதே சமயம் தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்துல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா ஓட்டு மட்டும் போடுறீங்க, ஆனால் அங்கே சுற்றி என்னென்ன அரசியல் நடக்குது, என்னென்ன விஷயம் நடக்குது, சரியான அரசியலை வந்து தெரிஞ்சுக்கங்க. கண்மூடித்தனமாக எமோஷ்னலாக வந்து எந்த ஒரு அரசியலையும் வந்து ஏற்றுக்காதீங்க. ஏன்னா நிறையா எமோஷ்னலான அரசியல் விஷயங்களில் வந்து பொய்யான தகவலை வந்து நீங்கள் மண்டைக்கில் வந்து ஏற்றிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சீமானு இந்த ஜாதி கட்சியில் நிறைய பேர் வச்சு நடத்திட்டு போனாங்க. இந்த ஜாதி ஓட்டை வச்சு இது பண்ணணுங்கிறக்காண்டி ஜாதி திமுறலாம் காட்டணும்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்காரங்கள நிறையா பொய்கள் சொல்லி தான் வந்து அவங்க வந்து சர்வை பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த பொலிட்டிக்கல் ஃபீல்டில். ஸோ நிறைய விஷயங்கள் பேசத்தான் இங்கே நிறைய விஷயங்கள் மாறும். நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து இந்த சமுதாயத்தை பார்க்கும்போது, இந்த சமுதாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கும் போது தான் இங்கே நிறைய விஷயங்கள், இங்கே என்னென்ன விஷயங்கள் நடக்கும், இந்த உலகத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்குன்றதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்படி ஒரு விஷயம் வந்து இப்படி ஒரு தப்பு நடக்க போகுதுன்னா நீங்கள் இன்னொருத்தனுக்கு வந்து சொல்ல முடியும், சொல்லி அதை வந்து அவனையும் வந்து காப்பாற்ற முடியும். இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறது, நம்ம மற்ற கண்ட்ரியில் வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து அவன் வந்து ஸ்ப்ரெட் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணியிருப்பான். இன்றைக்கி வந்து இந்த நூலிபான்ஸ் வந்து அந்த விஷயத்த கேட்ச் பண்ணி அந்த விஷயத்தை காப்பி அடித்து இன்றைக்கி வந்து அவன் வந்து வளர்ந்துட்டுருக்கிறான். இதெல்லாம் வந்து தடுக்கணும். தயவு செஞ்சு என்ன சொல்கிறது, நம்ம ஆளுங்களுக்கே முதல்ல வந்து ஃபஸ்ட்டு வந்து சொல்லணும். அதுக்கப்புறம் தான் வந்து அவனுங்களுக்கு என்ன சொல்கிறது, இந்த ஃபாரின் கண்ட்ரிஸுக்கெலாம் வந்து அவனுக்குலாம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு கிளியராக வந்து யாராச்சும் ஒருத்தனை வந்து எடுத்து வந்து சொல்லணும். நம்ம ஊர் மீடியா வந்து அதெல்லாம் பண்ணாது. பண்ணணும்னு நினச்சாலும் அவனுங்கள தான் வந்து அழிஞ்சு போவானுங்க இங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் ஆளுங்களால். ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி எதை பற்றியோ பேச வந்து அப்படியே மாறி அப்படியே மிங்கிள் பண்ணி உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டேன். இது வந்து இங்கே வந்து நடக்க போகிற ஒரு பெரிய அழிவுக்கான வந்து ஒரு ஆரம்பம் மாதிரி தான் பார்க்குறேன். இன்னும் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் வந்து ஒரு பிரச்சனையோட மிடில் பார்ட்டில் தான் வந்து இன்றைக்கி வந்து இருக்கிறோம் அப்படின்னு வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, ஒரு சாம்பிள் பார்ட்டில் கூட வந்து நம்ம இல்லை, அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பார்ட்டில் தான் இருக்கணும். சாம்பிள் இதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சொசைட்டி வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப் கைக்குள்ள வந்து போகிற மாதிரி ஒரு சர்வாதிகார நிலைக்கு வந்து தள்ளப்படுற நிலைக்கு போக விடாமல் தடுக்க முடியும்னா அது யாருனால முடியும்னா நம்மளால தான் வந்து முடியும். அதை வந்து தடுக்கணும், அதை வந்து மாற்றணும்னா அது வந்து மக்களான நம்மளால் மட்டும்தான் முடியும். ஸோ அரசியல் பேசணும், எல்லாரும் பேசணும். ஏன்னா அரசியல்ன்றது எல்லாத்துக்குமான ஒன்று தான். மீண்டும் உங்களை இன்னொரு எபிசோடில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சாஸ்கே உச்சியா ஃப்ரம் ஷினோபி பாட்காஸ்ட். நன்றி. கீழே வந்து இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் லிங்க் கொடுத்துருக்கேன். என்னோட லிங்க் இருக்குது, ஷினோபி பாட்காஸ்ட்டு பேஜோட லிங்க்கும் இருக்குது. அப்புறம் வந்து இந்த எபிசோடு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. நல்லா இருந்தால் நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணுன்னா அதையும் சொல்லுங்கள், இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதுபோக எது சொல்ல வந்தேனே, பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வரட்டா.